Jerusalem lay in ruins. Come, let us rebuild the wall. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை இந்த மாலை வேளையில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாய் தேவன் நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் எஸ்ராவின் புஸ்தகத்திலிருந்து கடந்த 2 நாட்களாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். தொடர்ந்து நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எஸ்ராவின் புஸ்தகம் முதல் அதிகாரம். எஸ்ராவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன், பின்பற்றிக் கொள்ளுங்கள். பொன் வெள்ளி பனிமுட்டுகளை எல்லாம் 5400 இவையெல்லாம் சேஸ்பாத்சார் சிறையிருப்பில் நின்று விடுதலை பெற்றவர்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு போகையில் எடுத்துக்கொண்டு போனார்கள். அல்லேலூயா. ஆமென். நாம் ஜெபிக்கலாமா? நம் கண்களை மூடி. அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, குமாரன் நாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சியான இந்த மாலை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில் எங்களோடு பேசுவீராக. எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் பேசுங்க. வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடையவன். எங்களோடு கர்த்தருடைய வார்த்தை பேசப்பட எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆமென். மறுபடியும் வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம், பக்கம் 589. நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பொன் வெள்ளி பனிமுட்டுகளை எல்லாம் 5400 இவையெல்லாம் சேஸ்பாத்சார் சிறையிருப்பில் நின்று விடுதலை பெற்றவர்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு போகையில் எடுத்துக்கொண்டு போனார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் கடந்த நாட்களை தியானித்தோம். ஏன் சிலர் புறப்படலை அப்படின்னு நம்ம தியானித்தோம். சிலர் தேவனுடைய காரியத்தில் ஒரு பங்கு வகிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் நம்ம நேற்று தியானித்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்கிற வார்த்தை என்னவென்றால், எருசலேமுக்கு போனவர்கள், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி எருசலேமுக்கு போனவர்கள். ஸ்தோத்திரம். இந்த எருசலேமுக்கு போனவர்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சித்தம் செய்ய புறப்பட்டவர்கள், கர்த்தருடைய சித்தம் செய்ய புறப்பட்டவர்கள்னு கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வைத்து கொள்ளலாம். அப்போ இன்றைக்கு இந்த 2ஆம் அதிகாரத்தை நான் ஏற்கனவே வாசிக்க சொல்லி நீ அநேகர் வீட்டில் வாசிச்சிருப்பீங்க. ஏறக்குறை எத்தனாயிரம் பேர் அங்கே போயிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் 2ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது தெரிஞ்சிருக்கும். எத்தனை கழுதைகள், எத்தனை ஒட்டகங்கள், எத்தனை மிருக ஜீவன்கள் போயிருக்கு, எத்தனை மனிதர்கள் போனாங்க, எத்தனை ஆசாரியர்கள் போனாங்க, எத்தனை லேவியர்கள் போனாங்க அப்படிங்கிறதான ஒட்டுமொத்த ஒரு ஷார்ட் லிஸ்ட் அவுட்டையும் எஸ்ரா 2ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அப்போ புறப்படாதவர்கள் பாபிலோனில் இருந்தார்கள், புறப்பட்டவர்கள் எருசலேமுக்கு போனார்கள்னு நம்ம பார்த்தோம். இப்போ புறப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த புறப்பட்டவர்கள் எதற்காக புறப்பட்டார்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய காரியம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக இவர்கள் புறப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆமா, ஏற்கனவே எரேமியாவினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியே கோரேஸ் ராஜா என்கிறவன் ஸ்தோத்திரம் பாபிலோனில் தேசத்தில் இருக்கக்கூடியதான இஸ்ரவேல் ஜனங்களை அவன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட புறப்பட்டு போங்கள்னு சொல்லும்போது அது தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாகவே இத்தனை காரியங்கள் நடந்திருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். அப்ப இன்றைக்கு நமக்காக கர்த்தர் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை, அதாவது வாக்குத்தத்தம் அல்ல, தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன சொல்லும்போது வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, அந்த தீர்க்க தரிசனத்துல சில நிபந்தனைகளும் என்ன பண்ணுகிறது, காணப்படுகிறது. எப்படி யோசேப்பு தன் சகோதரர்கள் மத்தியில நான் மரித்து போவேன், கர்த்தர் உங்களை ஒரு நாள் கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போவார், அப்பொழுது என் எலும்புகளை என்ன பண்ணுங்க,
எடுத்துக்கொண்டு போங்கள்னு சொல்லி தன் சகோதரத்தில் பேசுவான். ஸ்தோத்திரம். அப்ப அது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையாக காணப்படுது, ஒரு கட்டளையாக காணப்படுது. நிச்சயமா நீங்க இங்கேருந்து புறப்பட்டு போவீங்க. நீங்க புறப்பட்டு போறப்ப எதை எடுத்துட்டு போகணும்? என் எலும்பு இந்த தேசத்தில் பிதைந்திருக்க கூடாது, அதை தோண்டி எடுத்து கானான்ல கொண்டு போய் என்ன பண்ணுங்க, புதைச்சி வைங்க அப்படின்னு சொல்லி யோசேப்பு சொல்லுவார். அப்ப ஸ்தோத்திரம், இன்றைக்கு நமக்காக ஒரு ஸ்தோத்திரம், ஒரு வெகு காலத்தை குறித்ததான ஒரு திட்டம் நமக்கு இருக்குன்னு சொன்னா, அந்த திட்டம் நிறைவேற்றுகிற காலம் வரும் பொழுது அந்த காலத்துக்கு நாம் புறப்பட்டு போகிறவர்களாக என்ன பண்ணணும், இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம சில சமயங்கள் ஏன்னா இந்த பாபிலோன் ஜனங்கள் 70 ஆண்டு காலங்களாக உட்கார்ந்து அழுதுருக்கிறாங்க. 70 ஆண்டு காலங்களாக உட்காந்து அழுதாங்க. சிறைப்பட்டு போன முதல் 1 வாரம் 2 வாரம் 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் ஒரே கண்ணீரும் கவலையுமா தான் இருந்தாங்க. எதற்காக? விடுதலை கிடைத்து விடாதான்னு. ஆனால் தேவன் திட்டவட்டமாக பேசுகிறாரு, நான் உங்களை 70 ஆண்டு காலங்களுக்கு பிற்பாடு அழைத்து கொண்டு வருவேன். அந்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ண, என் கூட வாங்க. அதே வார்த்தையை தான் ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார், உன் சந்ததி 400 வருஷம் அந்நிய தேச அடிமையாக இருக்கும், பின்பு நான் என்ன பண்ணுவேன், அழைத்து கொண்டு வருவேன்னு. அப்போ கர்த்தர் அழைக்கும் போது நான் புறப்பட ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. சோதரன். தேவன் நமக்கு சில நிபந்தனைகள் வைத்திருப்பார், சில கால அவகாசம் வைத்திருப்பார், சில கால கோடு அவர் போட்டு வைத்திருப்பார். அந்த காலத்தில் அவர் அழைக்கும் போது நான் புறப்படுகிறவனாக என்ன பண்ணணும், இருக்கணும். அப்ப இங்க புறப்படாத ஒரு கூட்டத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப புறப்பட்டவரை நம்ம என்ன பண்ணுவோம், தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான் புறப்படும் போது என்ன நடக்கும்? அல்லேலூயா. என் குடும்பம் இப்படி இருக்கிறது, எங்கள் சபை இப்படி இருக்கிறது, எங்கள் தேசம், எங்கள் பட்டணம், எங்கள் கிராமங்கள், என் ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடையதான உறவின், என்னுடைய இரத்த சொந்தங்கள், அவருடையதான ரட்சிப்பின் வாழ்க்கை இப்படி இருக்கு. அவர்களுக்குள் ஒரு மாற்றம் வேண்டும் என்று நான் புறப்படும் பொழுது, அவர்களுக்குள் ஒரு மாற்றம் வேண்டும் என்று நான் புறப்படும் பொழுது என்ன நடக்கும்? ஏனென்றால் நாம் அநேக நேரங்களில் சில பாபிலோன் தேசத்தில் தங்கியிருந்த இஸ்ரேல் ஜனங்களை போல நாம் புறப்படாமலே இருந்து விடுகிறோம். நான் போய் என்ன செய்ய போறேன்? அல்லேலூயா. ஏன்னா அவங்களுடையதான கேள்வி, நான் போய் என்ன பண்ண போறேன் பாஸ்டர்? கோரேஸ் ராஜா, அவர் ராஜா அறிவிப்பு கொடுத்துட்டாரு, நான் போய் என்ன பண்ண போறேன்? எஸ்ரா புறப்பட்டாரு, நான் என்ன பண்ண போறேன்? இன்றைக்கு அநேகருடையதான கேள்வி என்னன்னா, நான் போய் என்ன பண்ண போறேன்? நீ போனாத என்ன நடக்கும் எனக்கு என்ன பண்ணும் தெரியும். ஏன்னா ஸ்தோத்திரம், பேதுரு சீமோன் வீட்டில் இருக்கிறப்ப மேலிருந்து கூட நிறைய மிருக ஜீவன்கள் வரும் பொழுது பேதுருவுக்கு தெரியாது நான் போய் என்ன பண்ண போறேன்னு, பேதுருவுக்கு தெரியாது. ஆனா ஸ்தோத்திரம், அந்த காரியத்தை பேதுரு சீஷர்கள்ட்ட சாட்சியா சொல்றப்ப, அப்பா நடந்த அற்புதம் தெரியுமா உங்களுக்கு? நான் என்னமோ நினைச்சேன், ஆனா தேவன் பயங்கரமா என்ன பண்ணிட்டாரு, வல்லமைய கிளப்பி விட்டாருன்னு பேதுரு சாட்சி சொல்றாரு. அப்ப நான் போனாத என்ன நடக்குன்னு எனக்கே தெரியும். ஆனா இன்றைக்கு அநேக நேரத்துல என்னால முடியுமா, நான் போய் அவங்கள மாற்ற முடியுமா, நான் போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமா, நான் போய் அவங்கள ரட்சிப்பு நடத்த முடியுமா, நான் போய் அவங்கள சபை கூட்டு வர முடியுமா, நான் போய் கர்த்தருடைய காரியத்தை விசாரிக்க முடியுமா, நான் போய் கர்த்தருடைய சபையை குறித்து விசாரிக்க முடியுமா? நீ போனாதான் தெரியும். நான் போனாதான் தெரியும், போகாமலே எப்படி தெரியும் நமக்கு? இப்ப யோசேப்பு ஒரு சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறவன்றதான அந்த காரியம் எப்ப தெரிய வந்துச்சு? அந்த பானபாத்திரக்காரனும் அந்த ஸ்தோத்திரம் அப்போ சுயம்பாகிக்காரனும் அவன்கிட்ட போனப்பதான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் அவன் சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுப்பான்னு தெரியல. அதே போல ராஜாவும் சொப்பனத்துக்கு விளக்கம் கேட்கிறப்ப இந்த பானபாத்திரக்காரன் போய் சொன்னதுக்கு அப்புறமாக தான் யாருக்கு தெரிய வந்துச்சு? அப்ப ஸ்தோத்திர, சிறையிருப்புல ஒருத்தன் இருக்கானா அவன் எப்படிப்பட்டவன்? நம்ம இங்க உட்காந்து சிறைச்சாலையில் இருக்கிறவனா எவன் என்ன சொல்ல போறான்? நம்ம கிட்ட அடிமையா இருக்கிறவன் என்ன சொல்ல போறான்? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அங்க போய் என்ன பண்ண போறோம், இங்க போய் என்ன பண்ண போறோம், நான் போய் சொன்ன மாறிடுவாங்களா? யோனாவை போல யோசிக்காம நாம் அழைப்புக்கு புறப்படும் பொழுது, நான் போகும் பொழுது, நான் நிற்கும் பொழுது எனக்காக ஒரு காரியத்தை கர்த்தர் அங்க நிச்சயமாக செய்கிறவராக இருக்கிறார். அப்ப ஸ்தோத்திரம், இந்த புறப்பட்டவர்கள், எருசலேமுக்கு புறப்பட்டவர்கள், அழைப்புக்கு புறப்பட்டவர்கள்ன்ற வார்த்தையில நான் சிலரை நான் கொண்டு வர போகிறேன். அப்ப எஸ்ரா என்ன, எஸ்ராவும் செருபாபேல் தலைமையில் அவங்க என்ன பண்றாங்க, புறப்பட்டார்கள் இருக்கும். 2:1 வாசிக்கலாமா? பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே சிறையிருப்பில் இருந்து எருசலேமுக்கும் யூதாவில் உள்ள தங்கள் பட்டணங்களுக்கு செருபாபேல், யெஷுவா, நெகேமியா, செராயா அப்படிங்கிற மனுஷங்களை முன்னிலையில், ஆரம்பத்தில் யார் வராங்க? செருபாபேல், யெஷுவா, நெகேமியா. இவங்களுடைய தலைமையில் அவங்க என்ன பண்ணுறாங்க? புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. புறப்பட்டு போய் கர்த்தருடைய காரியத்தை
செய்ய போறாங்க. இப்ப இவங்க புறப்பட்டது, இவங்க அழைக்கப்பட்டது எந்த காரியத்துக்கு அழைக்கப்பட்டாங்க? ஒரு ராஜ்ய காரியத்துக்காக அழைக்கப்படல, கர்த்தருடைய காரியத்துக்காக அழைக்கப்பட்டாங்க. அப்ப நான் கர்த்தருடைய காரியத்துக்கு ஒரு அழைப்பு வருது, அந்த அழைப்புக்கே நான் பங்கு உள்ளவனாய் மாற்றும் பொழுது என்ன நடக்கிறது? ஒன்று, டைரக்டா அழைப்பு எனக்கு வரும். டைரக்டா அழைப்பு எனக்கு வரும். எனக்கு அழைப்பு வரப்ப நான் போகணும். ரெண்டாவது, காமனான காலிங், பொதுவான அழைப்பு. இப்ப கோரேஸ் ராஜா அழைப்பிட்டது பொதுவான அழைப்பு. கர்த்தருடைய ஆலயம் கட்ட விருப்பம் உள்ளவங்களாம் போங்க, கர்த்தருடைய ஆலயம் கட்ட விருப்பம் உள்ளவங்களாம் போகலாம், உங்களுக்கு விடுதலை. இது பொதுவான அழைப்பு, இது காமன் காலிங். பொதுவான அழைப்பு வரப்ப அந்த அழைப்புக்கு என்னை உட்படுத்துகிறேனா? இது ரெண்டு. அப்ப அழைப்புல இரண்டு விதமான அழைப்புகள் வருகிறது. ஒன்று தனிப்பட்ட அழைப்பு, இரண்டாவது பொதுவான அழைப்பு. இப்ப ஆபிரகாமுக்கு கொடுத்தது பொதுவான அழைப்பு, மோசேக்கு கொடுத்தது பொதுவான அழைப்பு. ஆனா ஸ்தோத்திரம், இந்த கோரேஸ் கொடுத்தது, யோசுவா மோசேக்கும் ஆபிரகாமுக்கும் கொடுத்தது தனிப்பட்ட அழைப்பு. கோரேஸ் மூலமாய் கொடுக்கப்பட்டது பொதுவான அழைப்பு. இப்ப தனிப்பட்ட அழைப்பிலும் பொதுவான அழைப்பிலும் நான் எப்படிப்பட்ட பங்கு வகிக்கிறேன்? நான் எப்படிப்பட்ட பங்கு வகிக்கிறேன்? ஆக மொத்தம் அழைப்புக்கு புறப்படுறவங்க தான் தலைப்பு. அதுல ரெண்டு அழைப்பு இருக்கு, ஒன்னு தனிப்பட்ட அழைப்பு, ரெண்டாவது பொதுவான அழைப்பு. இப்ப அழைப்புக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அழைப்புக்கு கீழ்ப்படுகிறவர்கள் முதலாவது எப்படி கீழ்ப்படியணும்? அழைப்புக்கு கீழ்ப்படுகிறவங்க முதலாவது எப்படி? பிலிப்பியர் நம்ம போய்க்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துக்கு போயிருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், அங்கு 7-8 வசனம் அழகா நம்ம பவுல் சொல்லுவார். 6ல இருந்து நான் வாசிக்கிறேன். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்பட்டவன் ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளை எல்லாம் அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டமாக என்று எண்ணி, அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையும் என்று நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் வருகிற விசுவாசம் உள்ளவனாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கணும் என்று காணப்படும்படிக்கு. அப்ப ஸ்தோத்திரம், பவுல் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அழைக்கப்படுகிறவன் எப்படி போக வேண்டும் என்று, அழைக்கப்படுகிறவன் எப்படி அழைப்பை பின்பற்ற வேண்டும் என்று. அது தனிநபர் அழைப்பா இருக்கலாம், பொதுவான அழைப்பா இருக்கலாம். என்னை நோக்கி ஒரு அழைப்பின் சத்தம் வருதுன்னா அந்த அழைப்புக்கு நான் எப்படி ஆயத்தமாகணும்? முதல் காரியத்தை பவுல் கற்றுக் கொடுக்கிறாரு. லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணிவிட்டு ஆயத்தமாகும். அல்லேலூயா. பவுல் செய்ததை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். பவுல் தன் வாழ்க்கையில கற்றுக்கொண்டதை, செயல்படுத்தியதை சபைக்கு பிலிப்பு சபைக்கு சொல்லிக் கொடுக்குற சாட்சியோட. ஏன்னா அன்றைக்கு இருந்த பிலிப்பு சபையரை சில லாபமான காரியங்களை எல்லாம் எதிர்பார்த்து செயல்பட்டவங்களுக்கு பவுல் சொல்றாரு, எப்பா நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக, அவருடைய அழைப்புக்காக, அவரை பின்பற்றுவதற்காக, அவருக்காய் ஊழியம் செய்வதற்காக, அவருடைய காரியங்களை ஜனங்களுக்குள்ள கொண்டு செல்வதற்காக லாபமாய் தோன்றின எல்லாவற்றையும் நஷ்டமாய் கருதுகிறேன். லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன் அப்படிங்கிறார். அப்ப முதலாவது, எனக்கு ஒரு அழைப்பு தேவன் வைத்திருக்கிறார்னா அந்த அழைப்புக்கு முன்னாடி எனக்கு என்ன லாபம் இருந்தாலும் அதை தூக்கி எறிய என் இருதயம் முதலாவது ஆயத்தப்படணும். என் இருதயம் முதலாவது ஆயத்தப்படணும். இப்ப ஸ்தோத்திரம், அன்றைக்கு இருந்த பாபிலோனில் வீடு கட்டினவங்க இருக்கிறாங்க, அங்க குடியிருந்தவங்க இருக்கிறாங்க, பலவீனமானவங்க இருக்கிறாங்க, பிரயாணம் பண்ண முடியாதவங்கலாம் அப்படி பல பேர் இருந்தாங்க. அதே சூழ்நிலை யாருக்கு இருந்துச்சு? எஸ்ரா, நெகேமியா, செருபாபேலோடு புறப்பட்ட இவர்களுக்கும் அந்த சூழ்நிலை இருந்துச்சு. ஆனாலும் லாபமாய் தோன்றின பாபிலோனின் வாழ்க்கையை நஷ்டம் என்று கருதி அவங்க எங்க புறப்படுறாங்க? ஒன்றும் இல்லாத எருசலேமுக்கு அவங்க புறப்படுறாங்க.
எருசலேம் ஏன்னா ஒன்றுமில்லைன்னு சொன்னா அங்க எல்லாமே தீக்கரையாகப்பட்டு கிடக்கு. இங்க வாழ்கிற வசதி அங்க கிடையாது. இங்க படுத்து தூங்குறதுக்கு பஞ்சுமெத்த இருக்கு, அங்க போனா முள் புதறதான் இருக்கு. அங்க நல்ல சமமான ஒரு மண் தர கூட ஒரு கட்டை கூட இல்ல. அங்க இருக்கிறது முள்ளு மண்டி கிடக்கிற இடம். அதை போய் இவங்க சுத்தம் பண்ணி தான் படுக்கையவே இவங்க தான் தயார். ஆனா இங்க எப்படி இருக்கு? நல்ல பஞ்சு மெத்த, நல்ல நல்ல கூரை போட்டு மழை ஒழுகாதபடி எல்லாம் சௌரியமா இருக்கு, லாபம் அது. ஆனா பவுல் சொல்றாரு, என் மேல அழைப்பு வருமானால் நான் எதையெல்லாம் லாபமாய் நினைக்கிறேனோ அதையெல்லாம் நஷ்டமும் குப்பையுமாய் விட்டுட்டு புறப்பட ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. இப்படி புறப்பட்டவர்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியங்கள் அது மிகப்பெரியதாய் காணப்படுகிறது. யாரெல்லாம் தனக்கு லாபமாய் தோன்றுகிறதையெல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறார்களோ அவர்களே கிறிஸ்துவுக்காக மிகப்பெரிய காரியங்களை கட்டி முடித்தவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களுக்கான லெக்கை அவர்கள் அடைந்து தீர்ந்தவர்களா இருக்கிறாங்க. அவர்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டதான அந்த ஸ்தோத்திர மாளிகையை அவர்கள் கட்டி முடித்தவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு நாம் எல்லோருமே கிறிஸ்துவின் மாளிகை கட்டப்படுவதின் ஒரு பகுதியாக இருக்கிறோம். அல்லேலூயா. அஸ்திபாரம் மூலைக்கல் இயேசு. அதற்கு மேல அப்போஸ்தலர் என்ன பண்ணிட்டாங்க? தூண்களாக நிற்கிறார்கள். அதற்கு மேல நம்ம பகுதி பகுதியா கட்டிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லோரும் பகுதி பகுதியா கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நான் ஏற்கனவே எனக்கு ஒரு பகுதி இருக்கு. என்னுடைய பகுதி ஒரு சுமார் ஒரு 1.5 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை 1.5 சதுரம், இல்லை 30 சதுரம். எனக்குன்னு கொடுக்கப்பட்ட அகலம் ஒரு போர்ஷன், எனக்காக ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காரு. ஒரு 30க்கு 30, 30க்கு 60 ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காரு. அந்த போர்ஷனை நான் ஃபில் பண்ணா அந்த மாளிகை முழுமையாக என்ன பண்ணும்? மாறும். அப்ப இங்க இருக்கிற நம்ம எல்லோருக்குமே கர்த்தருடைய அந்த மாளிகை கட்டப்படுவதில் ஒரு பங்கு இருக்கு. கர்த்தருடைய மாளிகை கட்டப்படுவதில் ஒரு பங்கு இருக்கு. அப்போஸ்தலர்கள் தங்கள் காரியத்தை செஞ்சிட்டாங்க. நமக்கு முந்தின பரிசுத்தவான்கள் ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்க. நமக்கு முன்பாக வாழ்ந்து முடித்த பரிசுத்தவான ஊழியக்காரங்க அநேக காரியம். இது நம்முடைய காலம். இது நம்முடைய காலத்தில் நம்முடைய பங்கை நாம் கட்டி முடிக்கிறோமா இல்லையாங்கிறது நம் கரத்தில் தான் இருக்கு. நான் கட்டி முடித்தால் அது முழுமை அடையும். இன்றைக்கு வீடுகள் கட்டுற எல்லாருமே சின்ன சின்ன கல் வச்சிருப்பாங்க, ஒரு ஓட்டக்கல் மாதிரி, சாரம் கட்டின ஓட்டக்கல். அந்த கல்லை எடுத்துட்டு யாராவது அப்படியே வீட்டை பூசி பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்களா? ஏன்? அது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? அது ஒரு முழுமை அடையாத ஒரு வீடாக காணப்படும். அப்ப ஸ்தோத்திரம், இன்றைக்கு என்னுடைய பங்கு நான் கட்டையை வச்சு அடைச்சிருந்தா அந்த கட்டை உரல் என்ன பண்ணும்? எடுக்கப்படும் பொழுது அது முழுசா இசைவாய் கட்டப்படும் போது அங்கங்க என்ன ஆகும்? பேட்ச் ஒர்க்கா இருக்கிறப்ப என் நிமித்தம் அவருடைய மாளிகை, அவருடைய ராஜ்யம் முழுமையை கட்டப்படாமல் போகிறது. அல்லேலூயா. என்னால கர்த்தருடைய ராஜ்யம் முழுமையாய் கட்டப்பட முடியாதபடிக்கு தடை பண்ணப்படுகிறது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, எப்ப அவர் காரியம் முக்கியமா லாபமான காரியம் முக்கியமா? அவருக்காய் கட்டப்படுகிற காரியம் முக்கியமா, உனக்கு லாபமான காரியத்தை கட்டப்படுறது முக்கியமா? அவருடைய சமூகத்துல காணப்படுறது முக்கியமா, இல்ல உன்னுடைய ஸ்தோத்திர அறை வீட்டுக்குள் இது இருப்பது பிரயாசமான்னு சொல்லிட்டு பவுல் எல்லாத்தையும் வேறு பிரிக்கிறார். எனக்கு எது லாபமானாலும் அதை தூக்கி எறிந்து விட்டு கிறிஸ்துவனுடைய அந்த ராஜ மாளிகை ஆகிய பரலோக ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, தேவராஜ்யம் கட்டப்படுவதற்கு என்னுடைய பங்கை நான் சரியாக ஆற்றி தீர வேண்டும். அதற்கு என் அழைப்புக்கு நான் புறப்பட வேண்டும். எனக்கு கொடுக்கிற அழைப்புக்கு நான் புறப்பட வேண்டும். அப்ப செருபாபேலும் யெஷுவாவும் எஸ்ராவும் புறப்படுறாங்க கர்த்தருடைய ஆலயம் கட்டுவதற்காக. அப்ப ஸ்தோத்திர ஆலயம் கட்ட புறப்படும் பொழுது நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அதாவது கட்டப்படுகிறதுக்கு அழைப்புக்கு நம்ம பின்பற்றி போறதுக்கு முதலாவது நமக்கு லாபமான காரியத்தை நம்ம நஷ்டமாக எண்ணி குப்பையுமாக விட்டணும். ரெண்டாவது எபிரேயர் 11 திருப்பிக்கோங்க. எபிரேயர் 11 24 முதல் 26 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா. இப்ப இரண்டாவது காரியம் மோசையை கொண்டு கற்றுக் கொடுக்கிறாங்க. நான் கட்டப்படுவதற்கு
நான் அழைப்புக்கு பின்பற்றுவதற்கு, நான் அழைப்புல புறப்படுகிற நான் எப்படிப்பட்டவனாய் புறப்படணும் அப்படின்னா, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும். எதை அநித்தியம் என்று சொல்லுகிறாங்க? அநித்தியமான பாவ சந்தோஷம்னா என்ன? நாம் நினைக்கிறோம் அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், தவறான மனிதரோடு சேர்ந்து விக்கிரக கோயில்களில் போய் உக்காந்துருக்கிறதோ, அல்லது ஸ்தோத்திரம் தேவையற்றதான பாவ செய்கிற இடங்களை உட்கார்ந்துருப்பது அநித்தியமான பாவ சந்தோஷம் நினைக்கிறோம். ஆனால் அநித்தியமான பாவ சந்தோஷம்னா நம்ம நினைக்கிறது மாதிரி அப்படி கிடையாது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எது அநித்தியமான பாவ சந்தோஷம்னா, தேவ சமூகத்துக்கு வராமல் நாம் செய்கிற அனைத்துமே அநித்தியமான பாவ சந்தோஷங்களே. அல்லேலூயா. எது அநித்தியமான பாவ சந்தோஷம்? என் கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய நாட்களில் ஒரு நாட்களை விசேஷித்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அதை விட நான் வேறு எந்த வீட்டு காரியம் செஞ்சாலும் அது அநித்தியமான பாவ சந்தோஷமே. அது அநித்தியமான பாவ சந்தோஷமே. ஏனென்றால் இங்கே செருபாபேலும் எஸ்ராவும் யோசுவாவும் அவர்கள் பாபிலோன்ல இருக்கிறத விரும்பல, அவங்க வீட்டில் இருக்க விரும்பல. எங்க போறாங்க? நடந்தாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, நான் எங்க போக வேண்டும்? தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிற கர்த்தருடைய அழைப்புக்கு நேராக நான் போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். எதற்காக? அழைப்புக்கு பின்னாடி புறப்பட்டு போவதற்காக. அதை தான் ஸ்தோத்திரம் மோசையை கொண்டு சொல்றாங்க, அநித்தியமான பாவ சந்தோஷம் என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறத விட, என் உறவினரோடு இருக்கிறத விட, என் வீட்டில் நான் இருக்கிறத விட, நான் உட்காந்து சமைச்சு சாப்பிட்றத விட எது எனக்கு மேன்மை என்று வேதம் சொல்லுகிறது? அழைப்புக்கு பின்பற்றி போவதே மேன்மை என்று சொல்லுகிறது. அழைப்புக்கு பின்பற்றி போவதே மேன்மை என்று சொல்லுகிறது. என்ன அழைப்பு? கர்த்தருடைய சமூகத்துக்கு புறப்படுவோம் பாருங்கள். அல்லேலூயா. இது ஒன்று பொதுவான அழைப்பு. இது நம்ம எல்லோருக்கும் இருக்கிற அழைப்பு, ஆராதனையை கலந்து கொள்வது. இரண்டாவது, சபையின் ஊழியங்களில் பங்கெடுப்பது. இன்றைக்கு நம்முடைய சபை கட்டப்பட வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம். சபையினுடையதான ஊழியங்கள் கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிற நாம் எப்படிப்பட்டவர்களாய் விரும்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது? நான் அதில் பங்கு உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. நான் அதில் பங்குள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நான் இப்போ ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்ய போகிறேன் வாருங்கள் என்று சொன்னால், இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருமே அதற்காக என்ன பண்ணணும்? புறப்படணும். அதற்காக வாருங்கள் ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்ய போவோம், வாருங்கள் ஒரு கிராம ஊழியம் செய்ய போவோம், வாருங்க ஒரு வீடு சந்திப்பு ஊழியத்துக்கு நம்ம போயிட்டு வருவோம், இல்லை வாருங்கள் ஏதோ ஒரு கர்த்தருடைய ஊழியம் செய்ய வாருங்கள் என்று ஒரு அழைப்பு விடுக்கும் பொழுது, அந்த அழைப்பை விட எனக்கு வேறொரு காரியம் முக்கியம் என்றால் அதை தான் வேதம் கண்டிக்கிறது, அநித்தியமான பாவ சந்தோஷம் என்று. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப மோசே என்ன சொல்லுகிறார்? மோசையை கொண்டு என்ன சொல்றாங்க? மோசே அநித்தியமான பாவ சந்தோஷம். அவர் ஸ்தோத்திரம் அரண்மனையில தான் இருக்க போறாரு. மோசே எங்க இருக்க போறாரு? அரண்மனையில தான் இருக்க போறாரு. அந்த அரண்மனை வாழ்க்கையே வேத அநித்தியமான பாவ சந்தோஷம் குறிப்பிடுகிறது. அப்ப மோசே அங்க உட்கார்ந்து என்ன பண்ணல? ஒரு மதுபானம் குடிக்கிறதோ அல்ல தேவையற்ற காரியங்கள்ல தன்னுடைய வாழ்க்கை அப்படியெல்லாம் கிடையாது. அவர் எப்பயும் போல வாழ்க்கையை தான் வாழ்றாரு. ஆனா வேதம் எப்படி குறிப்பிடுகிறது? அது அநித்தியமான பாவம். ஏன்? தேவனுக்கான ஒரு காரியம் ஆயத்தப்படுகிற நேரத்தில் இவன் எங்க உட்காந்துருக்கிறான்? அரண்மனையில் உட்காந்து ஜாலியா இருக்கிறான். ஜாலியா மீன்ஸ் நிம்மதியா இருக்கிறான். அதான் ஜாலி. நிம்மதியா இருக்கிறான். எந்த ஒரு தொல்லையும் இல்லாம, எந்த ஒரு இடரலும் இல்லாம அவன் பாட்டுக்கு ஃப்ரீ மைண்டா உட்காந்துருக்கான். ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கலாம், அல்லது தூங்கிட்டு இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு முக்கியமான வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா வேதம் சுட்டி காட்டுகிறது அநித்தியமான பாவ சந்தோஷம். அதே ஸ்தோத்திரம் வேதம் சொல்லுகிறது, தேவ ஜனோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தனை அதிகமான பாக்கியம் என்று எண்ணி. புறப்படுறவன் எப்படி புறப்படணுமா? மூன்றாவது, நான் போகிற இடத்துல என்ன உண்டாகும்? நான் போகிற இடத்துல என்ன உண்டாகும்? அநேகர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஊழியத்துக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் அப்படின்னு. அல்லேலூயா, அப்படிலாம் கிடையாது. ஊழியத்துக்கு வந்தால் முதல்ல அனுபவிக்க துன்பத்தின் துயரத்தையும் தான் அனுபவிக்கணும். அல்லேலூயா. அதற்கப்புறம் தான் மேன்மையை நம்ம பார்க்க முடியும். ஆனால் அநேகர் நினைக்கிறது, ஸ்தோத்திரம் பாஸ்டர் ஆகிட்டா போதும் எல்லாமே கிடைச்சிரும், ஒரு சர்ச்சு பாஸ்டர் ஆகிட்டா போதும்
எல்லாமே ஆசீர்வாதம். இல்லை இல்லை இல்லை. அழைப்புகளை முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டியது அதில் நிந்தையை நான் பாக்கியமாக எண்ணணும். அந்த அழைப்புக்குள் வரக்கூடிய நிந்தை, அவமானம் இருக்கு பார்த்தீங்களா? பவுலை எல்லாரும் நிந்திச்சாங்க. அந்த நிந்தை அவர் பாக்கியமா என்னதுனால தான் அவர் ஸ்டாண்ட் பண்ணார். இன்றைக்கு நான் கர்த்தருடைய காரியத்தில் நிற்கணும் அப்படின்னா அது நிமித்த வரக்கூடிய அவமானத்தை நான் பாக்கியமா எண்ணணும். நான் பாக்கியமாக எப்படி பாக்கியமா என்றது? அநேக நேரங்களில் சில ஊழியம் செய்கிறப்போ, சுவிசேஷம் சொல்ல போகிறப்ப நம்மளை பார்த்து கேவலமான வார்த்தையை சொல்லி என்ன பண்ணலாம்? பேசலாம். அல்லது நம்முடைய சொந்த பழைய வாழ்க்கையை தோண்டி என்ன பண்ணலாம்? பேசலாம். அல்லது நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களை எடுத்து வச்சு பேசலாம். அதெல்லாம் நம்ம பாக்கியம் நினச்சிக்கிட்டு ஸ்தோத்திரம் நம்ம கடந்து போகணும். ஐயோ அவன் ரொம்ப பேசுவான், இந்த ஊர் வேணாம், நமக்கு இவங்கிட்ட சுவிசேஷம் சொல்ல வேணாம், இவனை பற்றி என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், நான் போய் சுவிசேஷம் சொன்னாக்க நீ யாருன்னு தெரியும், உங்கள் அப்பா யாருன்னு தெரியும், உங்கள் அம்மா யாருன்னு எனக்கு தெரியும், மரியாதை என்ன பண்ணிடு போயிருந்துருவாங்கன்னு அந்த ஒரு கூச்ச நாச்சத்தோடு நான் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டணும்னு நினச்சா கட்டப்பட முடியாது. வேதம் சொல்லுகிறது அந்த நிந்தையை பாக்கியமாக என்ன பண்ணணும். அப்ப ஸ்தோத்திரம், அழைப்பு வருகிறது என்றால் அழைப்போடு வாக்கு தத்தம் இருக்கும். வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு முன்பாக சில நிந்தனைகளும் என்ன பண்ணும், சில அவமானங்களும், சில சோதனைகளும், சில போராட்டங்களும். அப்ப என்னுடைய குடும்பம் கட்டப்படுவதற்கு, என் சபை கட்டப்படுவதற்கு, என் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு முன்பாக எனக்கு ஒரு நிந்தனை வரும், எனக்கு ஒரு போராட்டங்கள் வரும். அந்த போராட்டத்தை நான் பாக்கியமா எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவுக்காக ஓட வேண்டும். அப்பொழுது கட்டப்பட முடியும். இங்கே அழைப்புக்கு அழைக்கப்பட்டவங்க கற்றுக் கொடுக்கிற மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, நிந்தனையை தாங்குகிற இருதயம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நம் இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். எடுத்த உடனே நம் குடும்பம் கட்டப்பட நினைச்சா கட்டப்பட முடியுமா? இன்றைக்கு குடும்பம் சதஞ்சு கிடக்குது, இல்லை பலவீனப்பட்டு கிடக்குது, இதை ஏதோ ஒரு காரியத்தில் குடும்பம் அடி வாங்கி கிடக்குது. அந்த குடும்பம் நம்ம நினைச்ச வேகத்துக்கு இன்னும் நைட்டு கண்ணை மூடி ஜெபிக்கிறேன், காலைல உடனே குடும்பம் சரியாயிருமா? சரியாகாது. அது இன்னும் 2 மடங்கு பிரச்சனையை தான் கொண்டு நிப்பாட்டும். யாரெல்லாம் ஸ்தோத்திரம் ரொம்ப பாரப்பட்டு எந்த காரியத்துக்கு பாரப்பட்டு ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தை நீங்க ஜெபிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 2 மடங்கு பழு என்ன பண்ணதுல மறுபடியும் ஏறி உக்காரும். நீங்க வேணா சோதிச்சு பாருங்க. நீங்க ஒரு பலவீனம், இப்ப எனக்கு ஒரு பலவீனம் இருக்கு ஏசப்பா, நான் எனக்கு இந்த பலவீனம் இருக்கு, நாளைக்கு இந்த பலவீனம் சரியாயிட்டா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பலவீனத்துக்காக நான் ஊக்கமா ஜெபம் பண்ணுவேன், விசுவாசோடு ஜெபம் பண்ணுவேன், படுத்து தூங்கிடுவேன். காலையில எல்லாம் சரியா போயிடணும். காலைல பார்த்தா நேத்திக்கு இருந்ததை விட இன்னைக்கு வேதனை எப்படி இருக்கும்? 1 மடங்கு 2 மடங்கு அதிகமா இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு நான் ஜெபம் பண்ணாமே இருந்திருக்கலாம், அது பாட்டுக்கு அது 1 மடங்கோட அமைதியா இருந்துச்சு. நான் எப்ப ஜெபம் பண்ண அது 2 மடங்கு என்ன ஆயிடுச்சு? அதிகமாயிருச்சு. அப்ப நாம் எதற்காக ஜெபிக்கிறோமோ, நாம் எதற்காக புறப்படுறோமோ அதற்கு முன்பாக நிந்தனை என்பது ஒன்று இருக்கு. அப்ப கட்டப்படுவதற்கு முன்பாக நிந்திக்கப்படாமல் கட்டப்பட முடியாது. ஸ்தோத்திரம். அலங்கத்தை கட்டும் பொழுது அவங்க சொன்ன ஓப்பனியும் சன்பல்லாத்தும் தொபியாவும் சொன்ன வார்த்தை என்ன? ஒரு நரி ஏறுனா இந்த மதில் என்ன பண்ணிரும்? அதுக்கு பேர் என்ன? நிந்தனை. அது பேரு ஒரு நிந்தனை. கஷ்டப்பட்டு கட்டுறாங்க. கற்களை கொண்டு அதை வைத்து அதை பிரம்மாண்டமான உயரம் எழுப்பணும்னா ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு எக்யூப்மெண்ட் கிடையாது, ஆனாலும் அவங்க கட்டுறாங்க. அதை பார்த்து சொல்ற ஒரு நரி ஏறுனா என்ன ஆயிரும்? நரி ஏறி எங்கேயாவது ஒரு கல் விழுந்திருக்கா கீழே வரைக்கும்? நீங்க பார்த்த வரைக்கும் இல்லை, நான் பார்த்த வரைக்கும் ஒரு பெரிய அரளை கல் இருக்குனாக்க, அது ஒரு பெரிய அரளை, ஒரு 1க்கு 1 அரை அடி கல் இருக்குன்னா அந்த அரை அடி கல்லை நிறைய என்ன பண்ண முடியாது, அது ஏறி தள்ளி விட முடியாது. ஆனா இவன் எப்படிப்பட்டு சொல்றான், நீ கட்டின மதில் மேல ஒரு நரி ஏறினா என்ன பண்ணிரும்? விழுந்துரும்னு. அப்ப ஸ்தோத்திரம், நம்ம பிரயாசங்களை பார்த்து நம்ம குடும்பத்துக்காக நம்ம படுகிற பிரயாசம், நம்ம குடும்பத்துக்காக நம்ம பண்ற ஜெபம், நம்ம பிள்ளைங்களுக்காக பண்ற ஜெபம், நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக நம்ம பண்ணக்கூடிய ஜெபம், சபை கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் சர்ச்சில் ஜெபம் இருக்கா, வாங்க போவோம், யார் வராங்களோ வரலையோ நம்ம போய் உட்காந்து என்ன பண்ணுவோம், சபையினுடையதான ஸ்தோத்திரம் வளர்ச்சிக்காக எழுப்புதலுக்காக நம்ம உட்காந்து என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணணும்னு சொல்றப்ப சிலர் நிந்திப்பாங்க. ஆமா, நீ ஜெபம் பண்ணி தான் உன் குடும்பம் கட்ட போதா? அதான்
நடக்கும். இது எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? இன்றைக்கு கணவன் ஜெபிக்கிறவரா இருந்தா மனைவி இந்த வார்த்தையை சொல்றாங்க, மனைவி ஜெபிக்கிறவங்களா இருந்தா கணவன் இந்த வார்த்தையை சொல்றாங்க. சும்மா ஜோமன் இருக்காதம்மா, அது என்ன தலையில் எழுதியிருக்கா அதான் நடக்கும். நீ என்னை ஜோமனா அது மாறிடுமாக்கும், நீ ஜோமனா மாத்திருவியாக்கும். அப்ப நிந்தனை வரும்போதும் அதை தாங்கிக் கொள்கிற இருதயம் எனக்கு முதல்ல என்ன பண்ணணும்? வரணும். அப்ப அழைப்புக்கு நேராக ஒரு குடும்பம் கட்டப்படணும், சபை கட்டப்படணும், அழைப்புல கட்டப்படணும், அழைப்புல புறப்படணும் அப்படின்னா புறப்படுறதுக்கு முன்பாக நல்லா யோசிச்சுக்கணும். எனக்கு ஒரு பெரிய நிந்தை இருக்கு, அந்த நிந்தையை நான் ஓவர் கிராஸ் பண்ணா மட்டும்தான் எனக்கு என்ன உண்டாகும்? பலன் உண்டாகும், பெனிஃபிட், நற்பலன்கள் என்னாகும்? உண்டாகும். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். இப்ப மோசே சொல்றாரு, மோசேக்கு எப்படி சொல்றாரு? கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தனையை அதிக பாக்கியம் என்று எண்ணி. இப்ப ஒரு வெளியே போன என்ன இருக்காது? இன்றைக்கு எத்தனையோ மிஷினரிமார்கள் எங்க போறாங்க? வடநாடுகளுக்கு போறாங்க. வடநாடு மாத்திரம் இல்ல, இன்றைக்கு எத்தனையோ மிஷினரியா போறவங்களே சொந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு தான் என்ன பண்றாங்க? வேற மாநிலத்துக்கோ வேற ஸ்டேட்டுக்கோ இப்படிதான் போறாங்க. அங்க அவங்களுக்கு எதுவுமே இருக்காது, அவங்களுக்கு சொந்த உறவுகள் இருக்காது, வீடு இருக்காது, சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல பாத்திரம் பண்டம் எதுவுமே இருக்காது. ஆனா அது எல்லாமே அவங்களுக்கு எங்க இருக்கு? அவங்க சொந்த வீட்டுல இது எல்லாமே இருக்கு. அவங்க சொந்த வீடு அது எல்லாமே இருக்கு. ஆனா அவங்க ஊழியத்துக்காக போற இடத்துல எதுவுமே இருக்காது. இப்ப இங்கேருந்து புறப்படுறவங்க, ஐயோ நம்ம போனோம்னா சமைக்க என்ன பண்ணுவோம், சாப்பிட என்ன பண்ணுவோம், தங்க என்ன பண்ணுவோம், தூங்க என்ன பண்ணுவோம், போத்திக்க என்ன பண்ணுவோம், துவைக்க என்ன பண்ணுவோம், குளிக்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு என்ன பண்ணணும் யோசிச்சா என்ன பண்ண முடியாது? கட்டப்பட முடியாது. பார்த்து கொள்ளலாம், கர்த்தர் பார்த்து கொள்வார். பரவாயில்ல, அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நிந்திக்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஒரு 2 நாள் பட்னியா கிடந்தாலும் பரவாயில்ல, 2 நாள் ஒரே துணியை போட்டுட்டு வெளியில சுத்தினாலும் பரவாயில்ல, ஒரு வாரம் 1 மாசத்துக்கு நடந்து போய் ஊழியம் பண்ணாலும் பரவாயில்ல. அந்த நிந்தை, அந்த நேரத்தை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் எனக்கு பாக்கியமா இருக்கணும். அதை ஒரு சுமையா என்ன பண்ணக்கூடாது. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு வரதே பாதி பேத்துக்கு எப்படிதான் இருக்காமா? அது ஒரு சுமையாதான் இருக்கு. அதை பாக்கியமா நினைக்கணுமா? அது நிந்தனை தான், அது எனக்கு பலவீனம் தான், அது எனக்கு மிகுந்த சோர்வை ஏற்படுத்தும் தான். ஏன்னா இன்றைக்கு இங்க இருக்கிற எல்லாருமே கர்த்தருடைய காலையில இருந்து வேலைக்கு போயிட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சிலர் குளிச்சுட்டு வந்திருப்பாங்க, சிலர் கை காலை முடிஞ்சு கழுவிட்டு அப்படியே சிலர் அப்படியே கூட வந்திருப்பாங்க. அப்ப நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்கு? இப்ப ஒரு மிகுந்த ஒரு பலவீனம் இருக்கு. விட்டா நீங்களும் தூங்கிடுவீங்க, நல்லா தெரியும் எனக்கு. அல்லேலூயா. நான் கண்ணு மூடி 10 நிமிஷம் அங்கே திரும்ப எல்லாரும் என்ன பண்ணிடுவீங்க? தூங்கிடுவீங்க, நல்லாவே தெரியும். அந்த தூங்குற நேரத்தை ஐயோ இவரு வேற பேசிக்கிட்டே இருக்காரேன்னு நிந்தனையா நினைக்காம எடுத்துக்கிட்டா நாம் கட்டப்படுறது பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை தான் மோசே செஞ்சாரு. நான் அரண்மனையில் வாழ்றதை விட நான் ஸ்தோத்திரம் வனாந்தத்தில் போய் கிடக்கிறது எனக்கு பாக்கியம். அப்போ அழைக்கப்படுறவங்க, புறப்படுறவங்க எப்படிப்பட்டவங்களா புறப்பட்டாங்க? எருசலேமில் இருந்து ஒன்று லாபமானதை நஷ்டம் என்று கருதி புறப்பட்டாங்க, லாபமானதை நஷ்டம் என்று கருதி புறப்பட்டாங்க. 2வது அநித்தியமான பாவ காரியங்கள், அநித்தியமான சந்தோஷங்கள். அநித்தியமான சந்தோஷம்னா எதை குறித்தும் பாரம் இல்லாமல் இருக்கிறதா அநித்தியமான பாவ சந்தோஷம். எருசலேம் கட்டப்படணுமே, ஆலயம் கட்டப்படணுமே என்ற அறிவே இல்லாம இங்க பாதி பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? பாபிலோன்லயே உட்கார்ந்து இருந்தவங்க அநித்தியமான பாவ சந்தோஷம் அனுபவிக்கிறாங்க. 3வது நிந்தை வரும். வரக்கூடிய நிந்தையை எப்படி எடுத்துக்கணுமா? அதை ஒரு பாக்கியமாக எடுத்துக்கணுமா? மார்க் எழுதின சுவிசேஷம், திருப்பிக்கோங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29, 30 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க் 10, 29, 30. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் சகோதரையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 தனையான வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலேயே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைங்க இது.
இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை, என் நிமித்தமாவது சுவிசேஷத்தின் நிமித்தமாவது. 2 காரியம். ஒன்று, நீ ரட்சிக்கப்பட்டதனால உனக்கு துன்பம் வருதா? 2, நீ எனக்காக ஊழியம் செய்யறதுனால துன்பம் வருதா? அப்ப 2ஐயும் தேவன் முன் வைக்கிறார். அதாவது தனிநபர் அழைப்பு, பொதுவான அழைப்பு, 2ஐயுமே வைக்கிறார். நீ எனக்காக வந்து துன்பத்தை அனுபவிக்கிறியா? நீ சுவிசேஷத்துக்காக வந்து துன்பத்தை அனுபவிக்கிறியா? பரவாயில்ல. அதை எப்படி சொல்றார்? வீட்டையாவது, சகோதரையாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளையாவது, நிலங்கள் யாவது விட்டவன் எவனும். அப்ப எல்லாத்தையும் டோட்டலா சொல்லிட்டார். சொந்த வீடு போயிருச்சு, நிலம் போயிருச்சு, மனைவி போயிருச்சு, பிள்ளை போயிருச்சு, புருஷன் போயிட்டார், எல்லாம் போயிட்டா, பரவாயில்ல. அடுத்த வசனம், இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக. எதோடு கூட? எதோடு கூட? துன்பங்களோடு கூட. அப்ப அழைக்கப்படுகிற எல்லோருக்கும் என்ன உண்டுன்னு சொல்றாரு? நிந்தை உண்டுன்னு அங்க மோசேயை நிமித்தம் சொல்லப்படுகிறது. கிறிஸ்து இயேசு துன்பம் உண்டுன்னு சொல்றார். துன்பங்களோடு கூட. துன்பம் இல்லாத வாழ்க்கை தேவன் கொடுக்கிறேன்னு சொல்லல. துன்பங்களோடு கூட வீடுகளையும், சகோதரையும், சகோதரிகளையும், தாய்களையும், பிள்ளைகளையும், நிலங்களையும், மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு. அப்ப ஸ்தோத்திரம். புறப்படுகிறனா நல்லா புரிஞ்சுக்கணும், எனக்கு துன்பம் உண்டு. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா நமக்கு முன்பாக வாக்குத்தத்தம் இருக்கு, நமக்கு முன்பாக ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா அதற்கு முன்பாக என்ன இருக்கு? ஒரு பெரிய துன்பம் இருக்கு, ஒரு பெரிய நிந்தனைகள் இருக்கு. அதை கடந்தாதான் அதை என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதை தான் ஸ்தோத்திரம் செருபாபேல் பண்ணாங்க. ஏன்னா நாளைக்கு நான் இதை குறித்து இன்னும் அதிகமாக கொஞ்சம் நான் பேச விரும்புகிறேன். சோதனைக்கு நேரம் பத்தாது, கர்த்தர் நல்லவர். அப்ப இந்த செருபாபேலும் இந்த யோசுவாவும் இந்த கர்த்தருடைய ஆலயத்தை கட்டப்போன எஸ்ராவோட சேர்ந்த அந்த டீம் ஃபுல்லாவே கொஞ்சம் துன்பத்தை என்ன பண்ணாங்க? அனுபவிச்சாங்க. பலிபீடத்தை கட்டினவங்க கர்த்தருடைய ஆலயத்தை எத்தனை வருஷம் கட்டினாங்க? 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டாங்க. பலிபீடம் கட்டிட்டாங்க, புறப்பட்டு போயிட்டாங்க. 2026 சோதர ஆகஸ்ட் மாசம் ஒரு ஆலயத்துக்கு இடம் வாங்கிட்டோம். அந்த இடத்துல என்ன பண்றோம்? ஆலயத்தை கட்டணும்னு போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துறோம். அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்த நாள் குழியை தோண்டி கல்லை வச்சு அஸ்திபாரம் போடணுமா இல்லையா? அதுதானே முறை. 2 வருஷம் ஆச்சு இவங்க அஸ்திபாரம் போறது. அந்த 2 வருஷம் தான் அவங்க நிந்தனையும் துன்பத்தையும் அனுபவித்த நாட்கள். அதை நான் நாளைக்கு விவரமா சொல்றேன். அப்ப ஸ்தோத்திரம். அழைக்கப்படுகிற நமக்கு, கட்டப்படுகிற நமக்கு, புறப்படுகிற நமக்கு, கிறிஸ்துவை நோக்கி நெருங்குகிற நமக்கு, கிறிஸ்துவின் சுவிசேஷ நிமித்தம் போகிற நமக்கு என்ன உண்டு? நிந்தை உண்டு. துன்பங்களோடு கூட நூறத்தனையான ஆசீர்வாதமும். இன்றைக்கு நம்ம ஜெபிக்கிறோம்ல, என்ன ஜெபிக்கிறோம்? ஈசாக்கோட ஜெபிக்கிறோமா? ஈசாக்கோட ஜெபத்தை நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் வீடு 30, 60, 100மாக ஆசீர்வதிக்கும். நம்முடைய தசம பாகத்துக்கு அந்த ஜெபத்தை நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய நம்ம ஒரு வீட்டுக்கு ஜாமான் வாங்குறோம், வீட்டுக்கு பொருள் வாங்கி போறோம்னா, ஆண்டவரே இந்த வீட்டில் இருக்கிற பொருள்லாம் 30, 60, 100ஆக பெருகணும்னு நம்ம ஜெபம் பண்றோம். நல்லது. ஈசாக்கு குறித்து வேதம் சொல்லுது, ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான்னு. விதை விதைத்தவுடன் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டானா? இல்ல. ஒண்ணு கிடையாது. 2வது, ஈசாக்குடைய நிலத்துல சொந்த கேணி, தோட்டம், மோட்டர் ஏதாவது இருந்துச்சா? இல்ல. பக்கத்துல ஆறு, ஏதாவது குளம் எதாவது இருந்துச்சா? இருந்திருக்கும். ஆனா என்ன இருந்திருக்காது? ஏன்னா அது எந்த காலம்? ஆபிரகாம் காலத்தில் உண்டான போல இன்னொரு பஞ்சம், கொடிய பஞ்சம் ஈசாக்கின் காலத்துல வந்திருக்கு. இப்ப ஈசாக்கின் காலத்துல, பஞ்ச காலத்துல கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வருது. ஈசாக்குன்னு இங்கேயே இரு, நீ இங்கேயே தங்கிரு, நீ தங்கிரு, நான் உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்ப 100 மடங்கு ஆசீர்வாதம் ஈசாக்கு பெற்றுக்கொண்டே வேணும். இப்ப புறப்பட்டவனை தேவன், நீ புறப்படாத, இங்கேயே நான் உன்னை கட்டுறேன் அப்படின்ற, இங்கேயே உன் குடும்பத்தை என்ன பண்றேன்? கட்டுறேன். இங்கேயே உன் பொருளாதாரத்தை என்ன பண்றேன்? கட்டுறேன்றாரு. இப்ப ஈசாக்கு தங்கிட்டாரு. தங்கினவர் விதையை விதைச்சிட்டாரு. விதைச்ச விதைக்கு தண்ணி பாய்ச்சணும். சுத்தி முத்தி பார்த்தா தண்ணி இல்லை. சரி, கர்த்தர் வானத்தை திறக்கிறாருன்னா வானம் திறக்க என்ன பண்ணணும்?
ஜெபம் பண்ணணும். வானம் திறக்க என்ன பண்ணணும்? உட்காந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நான் விதைச்சிட்டேன், சுத்தி கித்தி நான் தேடி பார்த்தேன், ஒரு இடத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்லை. விதைச்ச விதை விளையணும்னா மழை தண்ணி வேணும். மழை தண்ணி வேணா வானத்தின் பலகனியை திறந்தாதான் உண்டுன்னு இப்போ எதை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு? பலகனிகள் திறக்கப்பட எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடைப்பேன், வானத்தின் பூமியும் உண்டாகின சர்வரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னது போல இப்ப ஸ்தோத்திரம். நம்ம நினைப்போம், ஆண்டவர் சொன்னாரு விதைச்சிட்டேன், இப்ப மழையும் காணோம் ஒன்னையும் காணோம். நமக்கு எப்படிப்பட்டதா இருக்கு? துன்பமா இருக்கு. ஆனா வேதம் துன்பங்களோடு கூட நூறத்தனையான, என்ன நூறத்தனை? அந்த துன்பத்தின் மத்தியில உன்னுடைய பெருக்கத்துக்காக நீ ஜெபம் பண்ணு. அந்த துன்பத்தின் மத்தியில கட்டப்படுறதுக்காக ஜெபம் பண்ணு. அந்த துன்பத்தின் மத்தியில நீ விருத்தி அடைவதற்காக ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணாம யாராலும் என்ன பண்ண முடியாது? பிரயாசம் இல்லாமல் கட்டப்பட முடியாது. புறப்படாமல் கட்டப்பட முடியாது. அமர்ந்திருக்காமலும், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்காமலும் கட்டப்பட முடியாது. அப்ப ஈசாக்குக்கு ஏகப்பட்ட துன்பம் இருந்திருக்கும். ஒரு குறைஞ்சது ஒரு 6 மாசத்துக்கு, ஒரு 5 மாசத்துக்கு அவர் என்ன பண்ணியிருப்பாரு? தண்ணி இல்லை, அது இல்லை, இது இல்லை, காஞ்சிருமோ, ஏகப்பட்ட நிந்தனையான வார்த்தை வந்திருக்கும் சுத்தி இருக்கவங்களுக்கு போறான். இவன் பெரிய விவசாயி, தண்ணியே இல்லை, உட்காந்து விதைய போட்டு உட்காந்துருக்கான். பைத்தியக்காரன் சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? ஏகப்பட்ட நிந்தனை, ஏகப்பட்ட அவமானம். அப்ப கர்த்தருடைய வாக்கு தத்தங்களுக்கு நேராக புறப்படுகிற நம்முடைய குடும்பங்களுக்கு, நமக்கு, நம்முடைய சபைக்கு, நம்முடைய ஊழியத்துக்கு நிச்சயமா இப்படிப்பட்ட நிந்தனைகள் வரும். இவங்க தான் ஜெபம் பண்றாங்க, பொல்லாத ஜெபம் 52 நாள் போட்டு உக்காந்துக்கிட்டு பேசுவாங்க. இவங்க தான் போவாங்க, என்னைக்கு இல்லாம சபைக்கு இன்னைக்கு தான், வீட்டில் ஒரு வேலை செய்யாம, ஒரு சமைக்கிறது இல்லை, ஒரு சோறு வைக்கிறது இல்லை, ஒரு குழம்பு வைக்கிறது இல்லை, சர்ச்சைக்கு உடனே பைய போட்டு டிங்கு டிங்கு என்ன பண்ணிடுறது? கிளம்பி போயிடுறது. பேச்சு வரும். நான் வாங்கியிருக்கேன் ஆரம்ப கட்டத்துல, இப்ப பழகிருச்சு. அல்லேலூயா. ஏன்னா இப்ப யாரும் கேட்கறதில்ல நம்மள. அப்ப கேட்கறதுக்கு ஆள் இருந்தாங்க, அம்மா உட்காந்துருக்காங்க. அப்பெல்லாம் கேட்டாங்க என்னைய. ஆனா ஊனா போயிடுவாங்க கிளம்பி. வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டான், ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சிலேயே கிடப்பான் அப்படின்னு திட்டி இருக்கிறாங்க. இப்ப திட்ட சொல்லுங்க, திட்ட மாட்டாங்க. கர்த்தர் நல்லவர். அப்ப ஆரம்ப கட்டத்துல எல்லாம் வந்துச்சு, எல்லாத்தையும் கடந்துதான் வரணும். அப்ப அந்த நிந்தனையும் அந்த துன்பத்தையும் கடந்தாதான் இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ண முடியும்? நிக்க முடியும். இந்த ஊழியத்தை கட்ட முடியும். உங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ணிருக்க முடிஞ்சிருக்காது. இன்றைக்கு உங்களுக்கு மத்தியில் உட்காந்து என்ன பண்ணிருக்க மாட்டேன், இப்படி ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டேன். அப்ப புறப்படுறதுக்கு முன்பாக 1000 நிந்தனை வரும். இது நான் ஊழியத்துக்கு வந்த நிந்தனை கிடையாதுங்க, சர்ச்சுக்கு போனதுக்கு வந்தது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பைய போட்டு டிக்கெட் போட திட்டுவாங்கன்னு. அந்த திட்டுவாங்க நாள் நான் தான். கிளம்பிடுவேன் ஞாயிற்றுக்கிழமை, ஆனா சரி சனிக்கிழமையே போயிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை அங்கே தான் இருப்பேன். மதியம் சாப்பிட வீட்டுக்கு வருவேன், நான் அங்கே சர்ச்சிலேயே சாப்பிட்டுருவேன். திங்கக்கிழமை காலைல தான் வருவேன். வீட்டில் ஒத்த வேலை பார்க்க மாட்டேன், வீட்டுக்கே இருக்க மாட்டேன், சர்ச்சிலே கிடப்பேன். அப்போ திட்டு விடுவோம். வீட்டில் ஒரு தண்ணி எடுத்து வைக்கிறது இல்லை, வீட்டில் அதை எடுத்து வைக்கிறது இல்லை, வீட்டில் இதை எடுத்து வைக்கிறது இல்லை, சர்ச்சிலேயே கிடக்கிறான் பாரு அப்படின்னு. இப்போ ஸ்தோத்திரம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஓய்வு நாள். அந்த ஒரு நாள் ஓய்வு நாளையும் நம்ம சர்ச்சில் இல்லைன்னா அப்போ நம்ம கிறிஸ்தவனாக இருந்து என்ன பிரயோஜனம்? என்னுடைய கான்செப்ட் இன்னைக்கும் அதான். அதனால தான் அதையே நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது. அப்போ நமக்கு இப்படிப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி போகும்போது, ஆலயத்தை நோக்கி போகும்போது, வாக்குத்தத்தங்களை நோக்கி போகிறப்ப ஈசாக்கு வந்த நிந்தனையை போல ஏகப்பட்ட நிந்தனை வரும். நிந்தனைகள் வரும் பொழுதும், போராட்டங்கள் வரும்போதும், துன்பங்கள் வரும் பொழுதும் அதை பாக்கியமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் 100 மடங்கு பலனை கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிச்சயம் தருவார். அங்கே அப்படியே சொல்லுவார், இப்பொழுதும் இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 துன்பங்களோடு கூட. அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம். எஸ்ரா, நெகேமியா, எஸ்ரா இவங்க எல்லாமே எப்படி ராஜ்யத்தை கட்டினாங்க? துன்பத்தில் தான் கட்டினாங்க. மொர்தெகாய் சொல்றாரு, மகளே இன்னைக்கு மட்டும் நீ ஜெபம் பண்ணாம மட்டும் இருந்து பாரு, யூதருக்கு ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து வரும், அன்னைக்கு நீயும் தகப்பன் குடும்பம் எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க அப்படின்ட்டு. யாரு சாபம் விடுறது? சித்தப்பா. தகப்பன் வீடு யாரு? இவர் தான் தகப்பன் வீடு. ஆனா தைரியமா சொல்றாரு, நீ போய் கட்டப்படுற காரியத்தை பாருமா. நீ ஆகாஷ் வீர ராஜா உன்னை நோக்கி செங்கோல் நீட்டினா நீட்டாட்டினா நீ போ, பார்த்துக்கலாம் ஆக வேண்டிய காரியத்தை. போய் கட்டப்படுகிற காரியத்தில் போய் அந்த நிந்தனைக்கு முன்பாக அந்த நிந்தனையை பாக்கியம் என்று நீ போய் ஜெபம் பண்ண அப்படின்றாரு. அந்த அம்மா போய் ஜெபம் பண்றாங்க. 3 நாள் கழிச்சு தாதி மரம்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு 3 நாளுக்கு அப்புறம் போறாங்க, அங்க செங்கோல் நீட்டப்படுது.
யாருக்கு செங்கோல் நீட்டப்படுது? எவன் அழைப்புக்கு புறப்படுகிறானோ, நிந்தை வரும், அவமானம் வரும், தலை தரையில விழுன்னு தெரிஞ்சாலும் பாக்கியம் என்று எஸ்தர் போனாங்க பார்த்தீங்களா? அதனாலதான் செங்கோல் நீட்டப்படுச்சு. இன்னைக்கு நமக்கே செங்கோல் நீட்டப்படல. நம்ம அதை பாக்கியமா நினைக்கிறதே கிடையாது. ஐயோ வேண்டாம் 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 வேண்டாம். அந்த ஆளுக்கு என்னைக்கு மைண்டு நல்லா இருக்கோ அன்னைக்கு போய் அவன்கிட்ட பக்குவமா பேசி இந்த யூதருக்கு என்ன பண்ண ரட்சிப்பனா வாங்கித்தரேன். இல்ல 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 இல்ல. அவன் செங்கோல் நீட்டுறானோ நீட்டலையோ, நாம் போய் சொல்றத சொல்றனோ அதற்கு அந்த என் தலை விழுந்தாலும் பரவாயில்ல, அது என் பாக்கியம் நினைச்சு போகிறப்ப அங்க ஒரு அற்புதத்தை கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போலதான் மல்கியாவின் புஸ்தகத்துல இப்ப நம்ம பிலிப்பியர்ல பார்த்தோம், லாபமான அணைகளை நஷ்டம் என்று விட்டவங்களை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24, 26 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அனித்தியமான பாவங்கள், மூன்றாவது நிந்தை. அதே காரியத்தை இயேசு கிறிஸ்து மார்க்ல சொல்லுகிறாரு, துன்பங்களோடு கூட நூறத்தனையான பலன் வரும்னு. இப்ப இதெல்லாம் யாருக்கு சொல்லப்படுகிறது? மல்கியாவின் புஸ்தகம் 3:18, அந்த 3 கடைசி வசனம் தான் இந்த 18ங்கிறது. ஆமா, கடைசி வசனம் தான். எப்படி சொல்லப்பட்டிருக்க அந்த வசனம்? நான் ஏற்கனவே சொன்ன வசனம் தான். வித்தியாசத்தை என்ன பண்ணுவேன்? ஏற்படுத்து. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அப்ப ஸ்தோத்திரம், இங்க புறப்பட்டு போனவர்களுக்கும் புறப்படாமல் இருந்தவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர்கள் துன்பத்தை அனுபவித்தார்கள், புறப்பட்டவர்கள் துன்பத்தை அனுபவித்தார்கள், புறப்படாதவர்கள் துன்பத்தை அனுபவிக்கல. இதுல ஒரு வித்தியாசம் இருக்கா? இருக்கு. புறப்பட்டவனுக்கு துன்பம், புறப்படாதவனுக்கு துன்பம் இல்லை. அடுத்து புறப்பட்டவனுக்கு தங்குறதுக்கு வீடு இல்லை, புறப்படாதவனுக்கு தங்குறதுக்கு நல்ல வீடு இருக்கு. வித்தியாசம் இருக்கா? புரியுதா? அதாவது இல்லை தலைகளை தான் பிரசங்கம் பண்ற மாதிரி தோணுதா? நான் தலைகளை தான் பிரசங்கம் பண்றேன். அல்லேலூயா. அதனால தான் புரியுதான்னு கேட்டேன். ஏன்னா புறப்பட்டா தான் ஆசீர்வாதம்னு பிரசங்கம் பண்ண, இங்கே புறப்பட்டா இல்லை. இப்போ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? புறப்பட்டவனுக்கு துன்பம், நிந்தை, அவமானம் இல்லை. புறப்படாதவனுக்கு அதெல்லாம் இல்லை, புறப்பட்டவனுக்கு அதெல்லாம் இருக்கு. பாபிலோன்ல இருந்தவனுக்கு வீடு வாசல் இருக்கு, எருசலேமுக்கு போனவனுக்கு வீடு வாசல் இல்லை. பாபிலோன்ல இருந்தவனுக்கு நல்ல லாபம் இருக்கு, பாபிலோன்ல இல்லாம எருசலேமுக்கு போனவனுக்கு எல்லாமே நஷ்டம்தான். எல்லாமே நஷ்டம்தான், லாபம் எதுவும் இல்லை. அப்ப வித்தியாசம் எப்படி இருக்கு? உலகத்தினால் வித்தியாசப்படுத்தப்படுவீர்கள். நமக்கு 2 விதமான வித்தியாசம் உண்டு. உலகத்தால் வித்தியாசப்படுத்தி, இப்ப நான் சொன்ன 3மே உலகத்தால் உண்டான வித்தியாசம். என்ன வித்தியாசம்? எனக்கு இவனுக்கு லாபம் உண்டாகும், உனக்கு லாபம் உண்டாகாது. இயேசுவை பின்பற்றவனுக்கு லாபம் இருக்காது, இயேசுவை பின்பற்றாதவனுக்கு லாபம் இருக்கும். இயேசுவை பின்பற்றவனுக்கு நல்ல வீடு வாசல் இருக்காது, இயேசுவை பின்பற்றாதவனுக்கு நல்ல வீடு வாசல் இருக்கும். இயேசுவை பின்பற்றினவனுக்கு துன்பமும் துயரமும் அவமானமும் இருக்கும், இயேசுவை பின்பற்றாதவனுக்கு துன்பம் துயரம் அவமானம் எதுவுமே இருக்காது. இது உலகத்தால் உண்டாகிற வித்தியாசம். ஆனா தேவனுடைய நீதியின் விசுவாசம் ஒன்று இருக்கு. தேவனுடைய நீதியின் விசுவாசம் ஒன்று இருக்கு. அந்த நீதியின் விசுவாசம் என்ன சொல்லுகிறது? நீ இழந்த அனைத்தையும் 100 நான் என்ன பண்றேன்? திருப்பி தரேன். நீ உன் லாபத்தை இழந்தனா, நீ நார்மலா பெற்றுக்கொள்கிற லாபத்தை விட 100 மடங்கு லாபத்தை நான் என்ன பண்றேன்? தரேன். நீ துன்பத்தையும் அவமானத்தையும் நீ சந்திச்சியா, அதை விட 100 மடங்கு சந்தோஷத்தை என்ன பண்றேன்? நான் கொடுக்கிறேன். நீ ஸ்தோத்திர அனித்தியமான காரியங்களை விட நான் இந்த பக்கம் வரதே, தேவனுக்காக ஓடுறதே பெருசுன்னு வந்த பத்தியா, நீ எந்த இடத்தை விட்டு வந்தியோ அதை விட 100 மடங்கு நான் என்ன பண்றேன்? வேதம் அப்படிதாங்க சொல்லியிருக்கு. தகப்பனும் தாயும் வீடும் நிலமும் 100 என்ன பண்றேன்? நான் திருப்பி தரேன். அப்ப ஸ்தோத்திர வித்தியாசம் எங்க தேவன் ஏற்படுத்துகிறாரு? உலகத்தால் உண்டாகிற வித்தியாசம், மாம்சமான வித்தியாசம். தேவன் கொடுக்கிற வித்தியாசம் அது ஆசீர்வாதத்தின் வித்தியாசம். அல்லேலூயா. இப்ப ஸ்தோத்திரம், செருபாபேலுக்கு இருக்கிற பெயரு, செருபாபேலுக்கு தேவன் ஒரு கிருபையை கொடுத்தார். என்ன கிருபை கொடுத்தாரு? பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். நீ இந்த செருபாபேலுக்கு என்ன பண்ணுவ? இந்த வாக்கு தத்தம் புறப்பட்டவனுக்கு கொடுக்கப்பட்டதா, புறப்படாதவனுக்கு கொடுக்கப்பட்டதா? புறப்படாதவன் சொல்றான் நான் நல்ல வீட்டில் படுத்து கிடக்கிறேன், புறப்படாதவன் சொல்றான் எனக்கு நிறைய லாபம் கிடைக்குது,
புறப்படாதவன் சொல்கிறான், நான் ரொம்ப சந்தோஷமாக வீட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். நான் புறப்பட்டவன் சொல்கிறான், நான் டிவி பார்க்கல, எனக்கு துன்பம் தான், என்னுடைய பாதையில் நல்ல படுக்கை இல்லை, ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது, நான் நிற்கிற பூமி, நான் நடக்கிற பூமி எனக்கு பர்வதமாக இருக்கும் என்றால் அது என் பாதத்துக்குள்ள சமபூமி என்ன பண்ணும்? இது புறப்படாத உனக்கு கொடுக்கலடா, புறப்பட்ட எனக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கேன். வாக்குத்தத்தம் யாருக்கு நிறைவேறும், வாக்குத்தத்தம் யாருக்கு பலிக்கும், வாக்குத்தத்தம் யாரோடு உறவாடும் அப்படின்னு சொன்னா, யார் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உலகத்தால் உண்டாகிற லாபத்தையும் நஷ்டத்தையும் கணக்கு பார்க்காமல் கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் விட்டார்களோ அவர்களுக்கே வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் சீக்கிரமா இருக்கு. இந்த 52 நாள் ஜபத்துல இந்த 41வது நாள் தெய்வ சமூகத்துக்கு வந்திருக்கிற நமக்கு, வந்திருக்கிற உங்களுக்கு துன்பத்தை பார்க்காமல், பலவீனத்தை பார்க்காமல், அலட்சியத்தை பார்க்காமல் நான் தேவ சமூகத்துக்கு போக வேண்டும், அமர வேண்டும், உட்கார வேண்டும் என்று சொல்லி வந்தீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு தேவன் வித்தியாசத்தை காண்பிப்பார். வராதவங்களுக்கு இல்ல, வந்தவர்களுக்கு. வராதவங்க சொல்லுவாங்க, நான் வேலை முடிஞ்சு 8 மணிக்கு வந்தேன், நல்லா தூங்கினேன், காலை 8 மணிக்கு வேலைக்கு போனேன். வந்தவங்க சொல்லுவாங்க, அட நீங்க வேற 7 மணிக்கு தான் வேலை முடிஞ்சு, அவர் வேற திட்டினாரா, நான் போய் உக்காந்துட்டேன்னா பெண்டு கலண்டுருச்சு, இடுப்பெல்லாம் நகுண்டுருச்சு, 52 நாளும் ஜம்மனங்கால் போட்டு உட்காந்து என்ன ஆகி போச்சு, நடுமுதுகு நட்டுக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் 52 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லுவோம், இல்லை எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பிறந்திருக்கு தெரியுமா அப்படின்னு. அவன் சொல்லுவான், இன்னும் வாக்குத்தத்தம், நான் போகிற இடத்துல என் தேவநாயகத்தனோட கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காரு, உனக்கு சொன்னாருன்னு கேட்டால் எனக்கு சொல்லலையே. போன எனக்கு தான் சொல்லுவார், போகாத உனக்கு என்ன பண்ண மாட்டார், சொல்ல மாட்டார். இப்போ செருபாபேல் சொல்லுவார் இங்கேருந்து, பாபிலோனில் குடியிருக்கிற இஸ்ரவேலர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்னையா? எனக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும், எனக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பர்வதம் வந்தாலும், எனக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஸ்தோத்திரம் பலவீனப்படுத்தக்கூடிய மனுஷங்க வந்தாலும், கண்ணீர் விட வைக்கிற மனுஷங்க வந்தாலும், என் பாதம் படுமானால், என் முழங்கால்கள் முடங்குமானால் அது அனைத்தும் எனக்கு சமபூமியாய் மாறும் என்று என் தேவனாகிய கர்த்தர் புறப்பட்ட எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு. இப்போ யாரு சொல்றா? செருபாபேல் சொல்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலகத்தால் வரக்கூடியதான அந்த லாபம், அந்த நிந்தை, அந்த சந்தோஷம் எல்லாமே கொஞ்ச காலம். ஆனால் அந்த கொஞ்ச காலத்தை கர்த்தருக்காக துன்பமாக, கர்த்தருக்காக நிந்தையாக, கர்த்தருக்காக நஷ்டம் என்று, கர்த்தருக்காக விட்டோம் என்று சொன்னால், இவன் கொஞ்ச காலம் லாபத்தில் இருப்பான், நம்ம கொஞ்ச காலம் நட்டத்தில் இருப்போம். ஆனால் ஸ்தோத்திரம், அவனுக்கும் ஒரு நட்டமான காலம் வரும். இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, நெகோமியை குறித்து நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டேன், நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். நெகோமி மோவாப்புக்கு போக காரணம் என்ன? எருசலேமில் பெத்லஹேமில் பஞ்சம் உண்டாயிருச்சுன்னு நம்ம எங்கே போனாங்க? மோவாப்புக்கு போனாங்க. கொஞ்சம் கவனிங்க. நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் தூங்குவீங்கன்னு தெரியும்னு நான் அடிக்கடி உங்களை கேள்வி கேட்குறது. ஆனாலும் டிமிக்கி அடிச்சுட்டு தூங்குறதுக்கு பார்க்குறீங்க, தப்பு. அப்போ எப்போ பேசுங்க. பெத்லஹேமை விட்டு நெகோமி மோவாப்புக்கு போக காரணம் என்ன? பெத்லஹேமில் வாழ்வாதாரம் இல்லை, பெத்லஹேமில் தூங்க முடியாது, பெத்லஹேமில் ஒரே துன்பமாக இருக்குன்னு தான் இந்த அம்மா எங்கே போச்சு? மோவாப்புக்கு போச்சு. ஆச்சா? இப்போ இந்த அம்மா மோவாப்புக்கு போச்சு, இந்த அம்மா சந்தோஷமாக இருக்கு. இந்த அம்மா 2 பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ இவங்க எங்கேருந்து வரப்போ பெத்லஹேம்லேருந்து மோவாப்புக்கு போகிற எப்படிப்பட்டாங்களா போனாங்க? கட்ட பிரம்மச்சாரியாக போனாங்க. இப்போ மோவாப்பில் போனோன்னு என்ன ஆயிடுச்சு? பொண்ணு கிடச்சிருச்சு. இப்போ சொல்கிறாங்க, ஏய் நீ சர்ச்சுன்ற உன் பிள்ளை கல்யாணம் ஆச்சா? ஏன் 2 பிள்ளைங்களுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா உனக்கு? யார் சொல்கிறா? நகோமி. எங்கே இருந்துக்கிட்டு? மோவாப்பில் இருந்துக்கிட்டு. இப்போ அடுத்து, ஏய் எனக்கு மோவாப்பில் ஒரு நல்ல வீடு கிடச்சிருக்கு, நல்ல வருமானம் இருக்குது, என் புருஷனுக்கு, என் பிள்ளைங்க 2 பேருக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கு, என் 2 தங்கமான மருமக எனக்கு இருக்குது, நான் உட்காந்து ராணி மாதிரி சாப்பிட்ருக்கேன். யார் சொல்கிறா? நகோமி. எங்கேருந்து வந்துட்டு? பெத்லஹேம்லேருந்து வந்துட்டு. இப்போ பெத்லஹேம் இருக்கேன் பார்த்துட்டு இருக்கேன் நகோமியை. சில பேர் நினைப்பான், பேசாமல் நம்மளும் போயிடலாமா? இயேசுக்கு தான் சொல்லுவார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? சர்ச்சை விட்டுட்டு வெளியில் போனால் சந்தோஷமாக இருக்கலாம், சர்ச்சை விட்டு வெளியே போனாக்க நிம்மதி இருக்கலாம், சர்ச்சை விட்டு வெளியே போனாக்க நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழலான்னு நகோமியை பார்த்துட்டு இன்றைக்கி பெத்லஹேமுக்கு சில பேர் நம்மளும் போயிடலாமான்னு யோசிச்சிருப்பான். ஆனால் சில பேர் என்ன பண்ணலை, போனவனை பற்றி தெரியாது, நான் நம்புகிறேன், சில பேர் போயிருப்பான், சில பேர் போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு.
சரி, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ வந்தவங்க நம்மள்ட்ட வருவோம். இப்போ மோவாப்ல இருக்க அந்த அம்மா சொல்லுது, அப்பாடா நல்ல வேலை, நான் எங்கே போகலை, சரி நான் எங்கே இருக்கலை, பெத்லகேமில் இருக்கலை, நிம்மதியாக எங்கே இருக்கிறேன். எத்தனை நாளைக்கு? கொஞ்ச காலம். பெத்லகேம்ல கொஞ்ச காலம் பஞ்சம்னா, மோவாப்ல கொஞ்ச காலம் தான் செழிப்பு. நான் கர்த்தருக்காக படுகிற நிந்தனைகள் கொஞ்ச காலம்னா, கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்ததுனால எனக்கு ஏற்படுகிற நிந்தனைகள் கொஞ்ச காலம்னா, கர்த்தருடைய சமூகத்துல வராத கொஞ்சம் பேர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு கொஞ்ச காலம் தான் லாப நஷ்டம்லாம் ஏற்படும். லாபம் ஏற்படும். இப்ப ஸ்தோத்திரம், இந்த அம்மா பெத்லகேம்ல இருந்தப்ப என்னதான் இல்ல, சாப்பாடு இல்ல, வருமானம் குறைச்சல். மற்றபடி யாரு உயிரோட இருந்தா? புருஷன் உயிரோட இருந்தான், 2 ஆண் பிள்ளைங்களும். இப்போ இந்த அம்மா எங்கே வந்துருச்சு? இப்போ மோவாப்லேருந்து மறுபடியும் எங்கே போகுது? எப்படி போகுது? போகிறப்ப எப்படி போச்சு? போனப்போ 4 போனாங்க, 2 பிள்ளை 1 புருஷன். இந்த அம்மா 4 போனாங்க. திரும்பி வரப்போ எப்படி வராங்க? ஒத்தையாக வராங்க. ரூத்து போனால் போதுன்னு கூட வந்துச்சு, இல்லைனா இந்த அம்மா எப்படி தான் வந்திருக்கணும் சோத்துக்கு? ரூத்து பார்த்த வேலை இந்த அம்மா போய் பார்த்துருக்க முடியுமா? அந்த அம்மா வயசுக்கு போய் வேலை செய்ய முடியுமா வயல்களை இறங்கி? இந்த அம்மா நிலைமை என்ன ஆயிருக்கும்? அந்த நிலைமை ஆயிருக்கும். ஆனால் போகிறப்ப எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கும். ஆலயத்தை விட்டு போகிறப்ப, ஆராதனை விட்டு போகிறப்ப நமக்கு எப்படி தான் இருக்கும்? தட்டார் புட்டிய திடீர்னு தான் இருக்கும். போய் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தான் நமக்கு புத்தி தெரிய வரும். ஐயோ இருக்கிறதெல்லாம் போயிருச்சு, உயிரோட இருந்ததெல்லாம் செத்து போச்சு, இப்போ எப்படிப்பட்டாலும் ஆயிட்டோம், ஓட்ட பாத்திரத்தில் போட்ட ஓட்டாண்டியாக மாறிட்டோமேன்னு எப்போ தான் ஞாபகம் வரும்? கொஞ்ச காலத்துக்கு அப்புறம். ஆனால் பெத்லகேம்ல இருந்தவனுக்கு இன்னும் வீடு அப்படியே இருக்கு, வயல் அப்படியே இருக்கு, அவனுடைய நிம்மதியான படுக்கை அப்படியே இருக்கு. அந்த கொஞ்ச காலம் மாறுச்சு. ஆனால் அவங்களுக்கு கர்த்தர் கொஞ்சம் போஜனத்தை கொடுத்தாரு. என்ன கொஞ்சம் அரை வயலுக்கு ஆவையரா என்ன பண்ணாங்க, இருந்திருப்பாங்க. ஆனால் மீண்டும் பெத்லகேமை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். மீண்டும் பெத்லகேமை தேவன் எப்படி ஆசீர்வதிச்சார்? 100 எனக்காக என்னிடத்துல இருந்து நீ துன்பத்தை அனுபவிச்சன்னா, எனக்காக என்னிடத்துல இருந்து நீ பலவீனத்தை அனுபவிச்சிருப்பானா, கர்த்தருக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம பலவீனத்தை அனுபவிக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து நம்ம சில காரியங்களை அனுபவிக்கிறோம்னாக்க அதை அவர் மறந்து விடுகிற அனித்தியம் உள்ள தேவன் அல்லவே. நாம் ஆராதிக்கிற தேவன் அவருக்காய் படுகிற பிரயாசங்களை, அவருக்காய் ஏற்றுக்கொள்கிற துன்பங்களையும் துயரங்களையும் மறந்து விடுகிற தேவன் அல்லவே. கணக்கில் வைத்து ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. எப்படி வச்சு ஆசீர்வதிப்பாரு? லிஸ்ட் போட்டு வச்சிருக்காரு. பாஸ்டர் மோகனா, இவர் லிஸ்ட்ல எத்தனை இருக்கு, அவர் ஒய்ஃபா, அவங்க சர்ச்சில் இந்த பிரதரா, அந்த சகோதரியா, இந்த குட்டி பையனா, அந்த குட்டி பாப்பாவா, லிஸ்ட் அவுட் இருக்கு. இன்றைக்கு நமக்கு சிறு பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம சோத்திரம் சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்றப்ப, இந்த பாஸ்டுக்கிற வேலையே இல்லாமல் ஸ்கூல் முடிஞ்சு வந்தாலும் தூக்கம் தக்க மாதிரி சர்ச்சில் கூட்டு வந்து தூங்க வைக்கிறியான்னு சொல்லிட்டு பிள்ளைங்க என்ன பண்ணும்? புலம்பும். ஆனால் ஸ்தோத்திரம், அதுக்கான லாப நஷ்டம் இன்னைக்கு தெரியாது. இது முடியட்டும், இந்த நாட்கள் முடியட்டும். முடியும் போது முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. முடிவிலே விளங்கும், ஆனால் அந்த முடிவு நமக்கு பொய் சொல்லாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தருக்காக புறப்பட்டவங்க, கர்த்தருக்காக பிரயாசப்பட்டவங்க, கர்த்தருக்காக லாபத்தை நஷ்டமா நினைச்சவங்க, கர்த்தருக்காக அனித்தியமான பாவ சந்தோஷத்தை விட்டவங்க, கர்த்தருக்காக துன்பத்தை ஏற்றுக்கொண்டவங்க, எவர்களையும் கர்த்தர் வெறுமையா விடுகிறது அல்ல. 100 காரியங்களை அவர் என்ன பண்ணுகிறாரு? திரும்ப தருகிறவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை பார்க்கிறப்ப ஆபிரகாம் அழைக்கிறாரு. ஆபிரகாம் அந்த அழைப்பை கேட்டு என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் விட்டு வந்தாரு. பரதேசியா வராரு. எப்படி வராரு? ஆனா தகப்பன் வீட்டில் எப்படிப்பட்டவராக இருந்தாரு? நல்லா தான் இருந்தாரு. ஆனா இப்ப எப்படிப்பட்டவராக இருக்கார்? வனாந்தரத்துல சொந்த வீடு அவர் தான், அவர் கூடாரம் அவர் தான் போட்டுக்கணும், எல்லாத்தையும் அவரே தான் சமாளிச்சு ஆகணும். ஆனா இப்ப இதுக்கு முன்னாடி சமாளிச்சதெல்லாம் அப்பா சமாளிச்சார். இப்ப யார் தான் சமாளிக்கணும்? ஆபிரகாம் தான் சமாளிக்கணும். ஆனா ஸ்தோத்திரம், ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு பேர் கொடுத்தாரு. என்ன பேர் தெரியுமா? விசுவாசின் தகப்பன். விசுவாசின் தகப்பனுங்கிற வாக்குத்தத்தம் எங்க தெரியுமா வரும்? தகப்பன் வீட்டில் இருக்கிறப்ப இல்லை, கர்த்தர் அழைக்கும் போது புறப்படுறோம்னாக்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய அழைப்புக்கு புறப்படும் பொழுது அங்க நிந்தை, துன்பம், அவமானம் எல்லாமே இருக்கும். ஆனா ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு, நீ விசுவாசின் தகப்பன், நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கும் சந்ததிக்கு என்ன பண்ணுவேன். இந்த வாக்குத்தத்தம் எங்க இருந்தப்ப வந்துச்சு? கர்த்தர் அழைத்து புறப்பட்டதுக்கு அப்புறம் அந்த வாக்குத்தத்தம் தான் ஆபிரகாம். கர்த்தர் அழைத்து புறப்பட்டாரு பார்த்தீங்களா? ஆரான்ல இருக்கிறப்ப இந்த வார்த்தையை கொடுக்கல. இப்ப ஆரானை விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு இவர் காலடி எடுத்து வெளியே வர ஆரம்பிச்சார். அப்ப சொல்றாரு, நீ கால் மிதிக்கிற பூமியெல்லாம் உனக்கும் சந்ததிக்கு என்ன பண்ணுவேன். வானத்து நட்சத்திரத்தை பாரு, கடற்கல் மணலை பாரு, அது எல்லாம் ஒரு சந்ததி என்ன பண்ணும்? மாறும். எப்ப?
நம்ம சேஃப்டியா இருக்கிறப்ப இல்ல, லாபத்தில் இருக்கிறப்ப இல்ல, அதை நஷ்டம் என்று கருதி லாபத்தை தூக்கி எறிஞ்சிட்டு, தகப்பன் விட தூக்கி எறிஞ்சிட்டு, நம்முடைய சொந்த இருப்பை தூக்கி எறிஞ்சிட்டு, கிறிஸ்துவுக்காக, அவருடைய ஊழியத்துக்காக, அவருடைய ஆராதனைக்காக, அவருடைய ஆலயத்துக்காக, ஏதோ ஒரு சுவிசேஷ வேலைக்காக நான் புறப்படும் பொழுது, நான் கால் மிதிக்கிற தேசத்தை எல்லாம் கர்த்தர் எனக்கு சொந்தமா என்ன பண்ணுவார்? இந்த வாக்குத்தத்தம் எங்க இருந்து வருது? புறப்பட்டாதான் வாக்குத்தத்தம் வரும். புறப்பட்ட செருபாபேலுக்கு தான் அந்த சமபூமி ஆகும். புறப்பட்ட ஆபிரகாமுக்கு தான் கால் மிதிக்கு தேசம்லாம் சொந்தமாகும், புறப்படாதவர்களுக்கு அல்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே ஸ்தோத்திரம் யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 33ஆம் அதிகாரத்துல பார்க்கிறப்ப அங்க மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்கலாமா? யாத்திராகமம் 33:11. 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட, ஸ்தோத்திரம். இது எக்க அரண்மனையில இருந்தப்ப இல்லைங்க, ஆடி மேய்ச்சப்ப இல்லைங்க, கிறிஸ்துவுக்காய் புறப்பட்ட பொழுது, அவருடைய ஊழியத்துக்காய் புறப்பட்ட பொழுது, அவருடையதான வார்த்தைக்காய் புறப்பட்ட பொழுது, அவருடைய ஜனங்களுக்காய், அவருடைய பாரத்துக்காய் புறப்பட்ட பொழுது, இயேசு எப்படி பேசுறாராம்? தேவன் எப்படி பேசுறாராம்? முகமுகமாய். அரண்மனையில் இருக்கிறப்ப பேசல, ஆடு மேய்க்கிறப்ப பேசல. எப்ப பேசுறாரு? புறப்படும் பொழுது, அழைப்புக்கு இணங்கி புறப்படும் பொழுது, கட்டப்படுவதற்கு இணங்கி புறப்படும் பொழுது, அங்க அவர் எப்படி பேசுறாரு? முகமுகமா பேசுறாரு. சரி, முகமுகமா பேசிட்டு விட்டாரா? இல்லையே. அவன் கையால முழு எகிப்து தேசத்தை என்ன பண்ணாரு? தலைகீழ ஆக்கி போட்டுதான் என்ன பண்ணாரு? இதுவரைக்கும் சரித்திரம் காணாத அற்புத அடையாளங்களை யாரை கொண்டு கர்த்தர் செஞ்சாரு? மோசேயை கொண்டு செஞ்சாரு. என்ன அற்புத அடையாளம்? கடல் பிளந்து யாராவது பார்த்திருக்கிறோமா? சரித்திரத்தில், வரலாற்றில் இதுவரைக்கும் எந்த கடவுளாலும் செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் மோசையை கொண்டு செய்ய. மோசே ஒரு மனுஷன். இன்றைக்கு நிறைய கடவுள்களை குறித்து நிறைய படங்கள்லாம் வந்திருக்கு. அதில் அனிமேஷன்ல, கிராஃபிக்ஸ்ல, விஎஃப்எஃப்லாம் போட்டு என்னென்னமோ காட்டுவாங்க. அதெல்லாம் சும்மா கற்பனை. பைபிள் ரியாலிட்டியை காட்டுது. பைபிள் ரியாலிட்டியை காட்டுது. இங்க இயேசு கிறிஸ்து வந்து கடலை பிளந்தாருன்னு போடலங்க, இயேசுவுக்காய் பின்பற்றி போன மோசே கடலை பிளந்தான்னு தான் போட்டிருக்கு. அப்ப அவருக்காய் நான் புறப்படும் பொழுது, அடைக்கப்பட்ட வாசலை என்னை கொண்டே அவர் என்ன பண்ணுவாரு? திறக்க வைப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்கள பார்க்குறப்ப தானியேல் 1:8, அப்புறம் ஸ்தோத்திரம் தானியேல் 13:16 முதல் 18, அப்புறம் தானியேல் 6:10, இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் சம்பவம்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா நின்னவங்களுக்கு அக்கினி சூளையை தேவன் இறையா கொடுக்கல, சிங்க குகையை தேவன் இறையா கொடுக்கல. இரண்டிலும் தேவனே அவர்களுக்கு காவலாய் வந்து என்ன பண்ணாரு? நின்னார். புறப்படுறவங்களுக்கு தாங்க ஆசீர்வாதம் உண்டாகும், புறப்படாதவங்களுக்கு ஆசீர்வாதம் இன்றைக்கு என்ன ஆகாது? உண்டாகாது. ஏன் சிலருடைய வாழ்க்கையில வாக்கு தத்தமே வரமாட்டேங்குது? சிலருடைய வாழ்க்கையில சரியான வாக்கு தத்துவம், அதாவது வாக்கு தத்துவம் இல்லைன்னா சரியான வாக்கு தத்துவம் ஏன் இல்லை? இன்றைக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தில் இருக்கிறேன், இல்லை இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் இருக்கிறேன், எனக்கான வார்த்தை எனக்கு வரவே மாட்டேங்குது. பிரசங்கத்தில் பாஸ்டருடைய பிரசங்கம் சரியில்லையோ? பாஸ்டருடைய பிரசங்கம் சரியில்லையோ? இல்லை, பாஸ்டர் ஒழுங்காக தான் பிரசங்கம் பண்ணுறாரு, நான் தான் அழைப்புல இல்லை, நான் தான் புறப்படலை. நான் புறப்படாததுனால எனக்கான வார்த்தை வரல. புறப்பட்ட செருபாபேலுக்கு வந்துருச்சு, புறப்பட்ட ஆபிரகாமுக்கு வந்துச்சு, புறப்பட்ட மோசைக்கு வந்துச்சு. அப்ப நானும் புறப்பட்ட எனக்கும் வந்திருக்கும். அப்ப எனக்கு வரலன்னா என்ன? இல்லை, நான் புறப்படலை. எனக்கு லாபம் முக்கியம், எனக்கு நஷ்டம் வேண்டாம், எனக்கு துன்பம் வேண்டாம், எனக்கு ஸ்தோத்திரம் வனாந்தரத்தில் இப்போ அரண்மனையை விட்டுட்டு போறது, எனக்கு அரண்மனையை விட்டுட்டு போறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. அப்போ ஸ்தோத்திரம், எனக்கு அதை விட்டு வர விருப்பம்னா அவர் நம்மளை ஆசீர்வதிக்க அவருக்கு விருப்பம் இருக்காது. அதெல்லாம் விட்டு வந்தோன்னா நிச்சயமா எனக்காண்டி இவ்வளவு நீ விட்டு வந்தல்ல, 100 தனையா நான் பண்றேன், திருப்பி தரேன். நான் ஸ்தோத்திரம் மதியானம் உட்காந்து ஒரு சாட்சி ஒன்று கேட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். சாட்சி இல்லை, ஒரு சர்ச் டெடிகேஷன் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஏசி ஆவடி திருச்சபையுடையதான டெடிகேஷன் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தாமஸ் ராஜையாவுடையதான ஊழியத்தின் அழைப்பு அவங்க போட்டாங்க. அவர் எப்படி ஊழியத்தின் ஆரம்பத்தில் எப்படி வந்தார், முதல் திருச்சபை எப்படி இருந்துச்சு, 2வது சபை எப்படி கட்டப்பட்டுச்சு, 3வது சபை, இன்றைக்கு இருக்கிற சபைன்னு சொல்லி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டாங்க.
அதை பார்க்குறப்ப எனக்கே ஒரு 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 சின்ன ஒரு ஏக்கம் வந்துருச்சு. நமக்கு நடக்காதா இப்படி அப்படின்னு? நமக்கு நடக்காதா? சைக்கிளில் வராரு, நிற்கிறாரு, மூட்டை தூக்கிட்டு மூட்டை தூக்க அது பெட்டி கடையில் மளிகை கடையில் மூட்டை தூக்குற வேலை பார்க்குறாரு. அங்கேருந்து சைக்கிளில் தான் ஊழியம், ஆரம்ப காலத்தில் சைக்கிளில் ஊழியம் செய்கிறாரு. ஒரு சின்ன இடத்துல 4 கம்பத்தை நட்டு வச்சு தென்னங்கீத்தை போட்டு அதை கட்டி ஒரு சர்ச்சு நடத்துகிறாரு. தென்னங்கீத்து அப்படியே ஒரு கூரையாக, காங்கிரட் கூரையாக மாறுது. அது அடுத்து ஒரு 1000 பேர் உட்கார சபையாக மாறுது. இன்றைக்கு அந்த சபையை நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் பாருங்கள். ஏசிஏ ஆவடி அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா கிராண்ட் சர்ச் ஆப் ஓப்பனிங் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயில் இருக்கும். போய் பாருங்கள். இப்போ தான் 2 days ஞாயிற்றுக்கிழமை தான் ஓப்பன் பண்ணாங்க. அவ்வளவு அழகாக பார்க்குறப்ப எனக்கே ஒரு நமக்கெல்லாம் கர்த்தர் இப்படி ஒரு அற்புதம் செய்வாரா அப்படின்னு அப்போதான் இந்த பிரசங்கம் தியானிச்சுட்டு இருக்கிறேன். அப்போதான் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. அதோடு சேர்த்து அந்த ஐயாவுடையதான அந்த சாட்சி, சின்ன சின்ன சாட்சி அப்படியே பின்னாடியே போட்டாங்க. அவர் அதுக்காக எப்படி ஜெபம் பண்ணார், எப்படி பிரயாசப்பட்டார், அதையும் போட்டாங்க. அப்போ யார் ஒருவன் அந்த அழைப்புக்கு உண்மையாக புறப்படுறானோ நிச்சயமாக கர்த்தர் 100 என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆலயத்தை போய் பாருங்க, அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கு. இத்தனைக்கு எந்த டைமில் கட்டினது தெரியுமா? கொரோனா டைமில் கட்டினது. கொரோனா டைமில் நம்ம சாப்பாட்டுக்கே ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருந்துருப்போம். ஆனால் அந்த டைமில் தரிசனத்தை கொடுத்து அழைப்புக்கு இத்தனை வருஷமாக உண்மையை 60 ஆண்டு காலங்கள் 60 ஆண்டு காலம் ஊழியம் செஞ்ச அந்த ஐயாவுக்கு தேவன் அவரை வெறுமை என்ன பண்ணல, அவரையோ அவர் பிள்ளைகளையோ அனுப்பலை. அவர் சந்ததிக்கு 100 வீட்டை, 100 ஆத்துமாக்களை, 100 சபையை, 100 விஸ்தாரங்களை கொடுத்து தான் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, ஆசீர்வதிச்சிருக்காரு. யாரு? புறப்பட்டவர்களை. நாமளும் புறப்படுவோம். ஆசீர்வாதத்துக்காக அல்ல, ஆண்டவருக்காக புறப்படுவோம். அதை அவர் தானா தருவார். என் குடும்பம் கட்டப்படணும், என் ஆவிக்குரிய அவளுக்கு கட்டப்படணும், நம்முடைய திருச்சபை கட்டப்படணும் அப்படின்னா நாம புறப்பட்டா போதும். மீதியை கர்த்தர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா தேவ சமூகத்துல கண்களை மூடி? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரபல ஷதர நமன ஹந்தத பௌத ரிபட ஷகது ஹேரி பத ரக தக ரணம ரே பப லகதக ரிபல ரதுரோ நோ ரிபலர சந்துரோ ரோஹேதே ரினிமன அந்தட பௌதரி படகத ரகடக தகரிப லரகத ரணமன ஷேத ரபார ரே ஷதுரோ நோ சந்தத பௌதரி பட கத ரகடக ரணமா. அவியானவரே, அன்றைக்கு செருபாபேல், யோசுவா, எஸ்ரா இவர்கள் எல்லாரும் உம்முடைய அழைப்புக்கு இணங்கி புறப்பட்டு உமது ஆலய காரியங்களை, கட்டுமானத்தை செய்தார்களே. இன்றைக்கு நாங்களும் அன்றைய உமது ராஜ்யத்தை கட்ட இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமோ சுவிசேஷத்தின் நிமித்தமோ நாங்கள் புறப்படணும்பா. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமோ சுவிசேஷத்தின் நிமித்தமோ நாங்கள் புறப்படணும்ப்பா. ஆண்டவர், இன்றைக்கு எனக்கு ஒருவேளை அநித்தியமான காரியத்தில் விருப்பம் இருக்குன்னா என் இருதயத்தை அதிலேருந்து வேறு பிரிங்கப்பா. என்னை அதிலேருந்து பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே. லாபமானதில் என்னுடைய கண்ணோக்கம் இருக்குன்னா என்னை அதிலேருந்து பக்குவப்படுத்துங்க. எனக்கு லாபமானது என் கண்ணோக்கம் போகக்கூடாது. எனக்கு ஆராதனையை தவிர வேறு எதுலேயும் லாபம் வரக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஆராதனை மட்டும்தான் லாபம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தவிர ஸ்தோத்திரம் நான் வேறு எங்கேயுமே நான் போய் என் லாபத்தை நான் பார்க்கக்கூடாது. ஆராதனை தான் லாபம். அதை தான் நான் லாபமாக நினைக்கணும். அதை தான் நான் பாக்கியமாக நினைக்கணும். கிறிஸ்துவுக்காய் ஆராதிப்பது, கிறிஸ்துவுக்காய் சுவிசேஷம் சொல்லுவது, கிறிஸ்துவுக்காய் சோதனை, கிறிஸ்துவின் சபை கட்டப்படுவதற்காய் கர்த்தருடைய சமூகத்தில் உபவாச நாட்களை உட்காருவது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அது எனக்கு நிந்தனையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எனக்கு சில நஷ்டத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல, அது சில வேலை வாய்ப்புகள் என்னை இழக்க பண்ணினாலும் பரவாயில்ல, சில பலவீனத்தில் என்னை இன்னும் அது அதிகமான பலவீனப்படுத்தினாலும் பரவாயில்ல. அந்த உபவாச நாட்கள்ல, அந்த ஜெப நாட்கள்ல, அந்த ஆராதனையில ஆண்டவரே ஸ்தோத்திரம். எனக்கு லாபமான என் வீட்டில் நான் உறங்கி கிடப்பதை விட, என் வேலையை நான் செய்து கொண்டிருப்பதை விட, என் வேலை காரியமாக நான் சிலரை பார்க்க போவதை விட, அந்த லாபத்தை விட, அந்த உடலுக்கு கிடைக்கக்கூடியதான அந்த ஸ்தோத்திரம், அந்த ரிலாக்ஸை விட, நான் நெருக்கப்பட்டாலும், நான் ஒடுக்கப்பட்டாலும், நான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறேன்.
நூறத்தனையாய் தேவன் நிச்சயமாய் என் பலவீனத்தை பலனுள்ளதாய் மாற்றுவி. நூறத்தனையாய் நான் எதையெல்லாம் நட்டம் என்று ஸ்தோத்திரம் லாபத்தை நஷ்டம் என்று விட்டேனோ அதையெல்லாம் நூறத்தனையாக எனக்கு தேவன் உம்முடைய சமூகத்தில் இருக்கும்போது கொடுப்பீர். நான் புறப்பட்டு போகும்போது நான் போய் என்ன நடக்கும்? நான் போனாதான் நடக்கும். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த 41வது நாளில் தேவன் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எருசலேமுக்கு புறப்பட்டவர்கள், எருசலேமை நோக்கி புறப்பட்டவர்கள், பாபிலோனிலிருந்து எருசலேம் நோக்கி புறப்பட்டவர்கள். எஸ், அந்த புறப்பட்டவர்கள் எப்படியெல்லாம் கட்டப்பட்டார்கள், எப்படியெல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்த்தோமே, அதுபோல நாங்களும் இந்த நாளில் லாபத்தை நஷ்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு கிறிஸ்துவுக்காக நாங்கள் புறப்பட, என்ன அவமானம் நிந்தனைகள் வந்தாலும் உமக்காய் சகித்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து முன்னேற இந்த 41வது நாளில் கர்த்தருடைய சபையில் அமர்ந்து ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டு இந்த ஜெபத்துக்கு ஒப்பு கொடுக்கிற யாவருக்கும் உண்டாவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பெத்லகேம்ல பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலை, மோவாப்பில் தான் திருமணம் நடக்கும்னு சொல்லி சிலர் சொல்லியிருந்தாலும் பெத்லகேம்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பெத்லகேம்லேயே திருமணத்தை உண்டு பண்ணுவீராக. பெத்லகேம்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் பெத்லகேம்லேயே திருமணத்தை உண்டு பண்ணுவீராக. நீ பெத்லகேமை விட்டு வெளியில வா என்று நெகோமியை போல புறப்படாதபடிக்கு பெத்லகேம்லேயே இந்த திருமணம் நடத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.